வண்ணமாய் நம்ம கரங்கள்ல பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வேத வாசிப்பு பகுதியில வாசித்த அதே அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை கூட வாசிக்கலாம். யூதா எழுதின நிருபம் ஒரே அதிகாரம் தான் இருக்குது. அதுல 4 வசனங்களை கூட வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆமென். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. ஜெபம் செய்யும்படி தலையில தாழ்த்துவோம். கிருபை நிறைந்தவரே, பரலோக பிதாவே, பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நாள்ல உங்களுடைய மேசை அருகே சுற்றி வந்திருக்கிறோம். அடிக்கப்பட்ட மாம்சத்தின் அருகே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களை கர்த்தாவே எங்களுக்கு அதை பங்கிடுங்க ஐயா. அப்பா, அந்த வார்த்தையை பிடுங்க, எங்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு நாங்கள் உண்மை வரவேற்கிறோம் ஐயா. அப்பா, வரவேற்கும்படிக்கு என்னுடைய அப்பா உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஊற்றப்படட்டும். இதனால பேச போகிற காரியங்களுக்காய் நன்றி ராஜா. எங்களுக்குள்ளாய் ஒரு கண்டெண்டிங் ஃபெய்த்தை வைங்க ஐயா. போராடுகிற போராட்டத்தின் விசுவாசத்தை வைங்க. ஏனென்றால் இந்த உலகமானது ஒரு போராட்டத்துக்குள்ளாய், மாபெரும் ஒரு ஆன்மீக போராட்டத்துக்குள்ளாய் இருக்கிறது ஐயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்னோட விசுவாசத்தை காற்றுக்கொள்வதற்கு ஒரு போராட்டம் தேவையா இருக்குது. அதுக்கான ரகசியங்கள், டாக்டிக்ஸை கற்றுக் கொடுங்க. இதனால பேச போகிற காரியங்களுக்காய் நன்றி. நீர் பேசுகிற அந்த காரியத்தை நாங்கள் அவிதமாய் ரிசீவ் பண்ண கிருபையை கூட்டி கொடுங்க. பலவீனமானவர்கள் எல்லாவற்றும் பலவீனத்தை எடுத்து போடுங்க. இந்த விசுவாசத்தை அப்படியே கிரகிக்கத்தக்கதான தன்மைகளை கூட்டி கொடுங்க. நல்ல நிலைமை நாங்கள் இருக்கட்டும். அவிசுவாசங்கள், அசதிகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படட்டும். பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. சார், இந்த நாள்ல கூட நான் ஒரு சின்ன தொகுப்பு செய்தி உங்களோட ஒரு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். யூதா புஸ்தகத்தை குறிச்சு நான் பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க சகோதர சகோதரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான புஸ்தகம். நான் புஸ்தகத்தை குறிச்சு சொல்லிட்டு இந்த வாரமும் செய்தி இருக்கும் போது, அடுத்த வாரம் இந்த செய்தி இருக்கும் போது இதோட நீட்சி, ஏன்னா மிகப்பெரிய ஒரு சீரியஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த செய்தி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத குறிச்சு நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த செய்தி ஏன் இம்பார்ட்டன்ட், இந்த புஸ்தகம் ஏன் இம்பார்ட்டன்ட். ஒரே புஸ்தகம் தான், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த செய்தி, இந்த புஸ்தகம் கொடுக்கும்போது, இந்த வார்த்தை உரைக்கப்படும் போது அநேக நபர்களுடைய, நம்ம எல்லாருடைய நபர்களுடைய இருதயத்தின் ரகசியங்கள் வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கைகள் வெளிப்படும், பிரச்சனைகள் வெளிப்படும். இப்போ உங்க வியாதியை, நம்மளுடைய வியாதியை குணமாக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வியாதியுடைய நிலையை டயக்னோஸ் பண்ணணும். அந்த டயக்னோஸ் பண்ணும்போது அங்க ஒரு பிரச்சனை, ஒரு வலி, வேதனை இருக்கதான் செய்யும். நீங்க அதை பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க சொன்னா நிச்சயமா கஷ்டம். அது சொல்றதுதான் உங்களுக்கு பர்சனலா எடுத்தீங்க கம்பல்சரி. இது யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது எல்லாமே. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப எனவே சகோதர சகோதரியே, கண்டிப்பா இண்டிவிஜுவல் பர்சனா தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு தாக்கும், இந்த செய்தி தாக்கும். ஏன்னா இந்த வார்த்தை, இந்த செய்தி நான் வாசிக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணும்போது இண்டிவிஜுவலா என்ன தாக்குச்சு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் எந்த கருக்குள்ள பட்டயத்தை காரியம் கருக்கானதையும் ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஊன் அப்படின்னா சரீரத்துல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க வல்லது, அது வியாதிகளை தீர்க்க வல்ல காரியங்கள் இல்லைங்களா. ஆவியையும் ஆத்மாவையும் அப்படின்றது நமக்குள்ள என்ன விதமான அவிசுவாச தன்மை இருக்குது அப்படின்றத குறிச்சு என்ன பண்ணுங்க, டிசைன் பண்றது. இதயத்தின் யோசனைகளை வகை இருக்குதா இருக்குது. அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நம்மளுடைய நிலைகள் பிரசன்ட் கண்டிஷனை காட்டும். இல்ல பிரதர் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா டோன்ட் கேர், நான் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா எனக்காகவும் தான் இருக்குது. நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. எனவே இதை ரிசீவ் பண்ணி ஒப்பு கொடுக்கிற இருதயம் உள்ள பிள்ளைகளா இதுல நம்ம இருக்கணும். நான் பிரிகாஷனை சொல்றேன், புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. முன்னெச்சரிக்கையை சொல்றேன். ஆண்டவரே ஆமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம இருக்கிற காலம் ரொம்ப மோசமான காலம். நான் ஆல்ரெடி முன்னாடி எச்சரிப்பிலே முன்னாடி சொன்னேன். எப்ஸ்டைன் பைல்ஸ் என்ன ரிலீஸ் ஆயிருக்குது. அது என்ன காட்டுது,
என்ன காட்டுது? இந்த உலகத்துல ஒரு தலைவனா இருக்க வேண்டியவர்கள் அவங்க செய்கிற அட்டூழியங்களை காட்டுது, அவங்க பாவமான காரியங்களை காட்டுது. இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற உலகம் இருக்கிறது வந்து எல்லா விசுவாசிகளை, எல்லா விதமான பெரிய பெரிய ஊழியக்காரர்களை என்ன பண்ண தெரியுமா? அவங்கள ரகசியமா கண்காணிக்குது. அவங்களோட மொபைல்ஸ் வந்து, அவங்களோட மொபைல்ஸ் என்னங்க ஒட்டு கேட்கப்படுது. அவங்க என்ன யாரோட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, எப்ப எவ்வளவு காணிக்க வாங்குறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்ம வெளியே கொண்டு வருது. இன்னைக்கு அநேக டினாமினேஷனல் ஆட்களுடைய எல்லா விதமான திரைகள் கிழிக்கப்படுதா இல்லையா? கவனிச்சுக்கோ சகோதர சகோதரி. ஏன்னா நீ ஒரு விசுவாசத்துக்காக நிற்கும் போது, அந்த விசுவாச உலகத்துக்கு விரோதமா இருக்கும்போது எப்படியாவது உங்களை விசுவாச விழ தள்ளும்படிக்கு பாப்பா. தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க, பசங்களுக்கு பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. தயவுசெய்து யாரும் கீழே கவனிக்க கூடாது, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த பேசிருக்கேன். எனவே இந்த இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் என்ன? இது எல்லாமே பிள்ளைகள் எல்லாருமே கவனிக்கிறோம், இம்பார்ட்டன்ட் விஷயம். இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை கண்டுகொள்றதுக்கு முன்னாடி உன வியாதிய இன்னைக்கு என்ன பண்ண போற பரிசுத்த ஆவியானவர் அதை பிதுக்கி சீல் பிதுக்க போறார். வியாதி என்ன பண்ண போறாரு? சீல் பிதுக்கும் போது அது வலி இருக்கும். எனவே சகோதர சகோதரி, ரொம்ப இம்பார்ட்டன்டான புஸ்தகம் இது. இந்த புஸ்தகத்தை குறிச்சு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். இந்த புஸ்தகம் வந்து லைன் பை லைனா பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்? லைன் பை லைனா, பின் டு பின் இருக்கிற விஷயங்களை பார்க்க போறோம். அது புத்தகம் எதுக்காக எழுதப்பட்டுச்சு, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சுன்றதையும், அது எப்படி இந்த காலத்துக்கு பொருந்தது அப்படின்றதையும் பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? என்னென்ன விஷயங்கள் பேசணும் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணலாம். 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணலாமா? நம்ம யூதா புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். இன்னும் ஒரு 2-3 சீரியஸ் அதை தான் பார்க்க போறோம். மேக்ஸிமம் 2 மெசேஜ் இதுல இருந்து பார்க்க போறோம். இது பிரத்யேகமா எதுக்காக சொல்லப்படுதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல சபையானது ஒரு போராட்டத்துக்குள்ளா இருக்குது. சபையானது ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்குது. அந்த போராட்டத்துல ஜெயிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட வீக்னஸ் என்ன பண்ணுங்க, என்னங்க நம்ம வீக்னஸ கரெக்ட் பண்ணும். அதே போல எதிரியுடைய வீக்னஸ கண்டுகொள்ளும். தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, ஜெயம் கொள்ளுதல், வாட் இஸ் த ஓவர் கம் அப்படின்னும் போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, அதாவது எதிரியுடைய தந்திர உபாயங்களை கண்டுகொள்ளுதல்னு அர்த்தம். இல்லைங்களா? எதிரியுடைய தந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா பாதி ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். எதிரி உங்ககிட்ட என்ன பண்ண போறான், என்ன விதமான ஆயுதத்தை எடுக்க போறான், இங்க பாரு, அமைதியா உட்காரு, அதையே உட்காரணும். கவனிக்கிறீங்களா? அப்போ எதிரி எது விதமான ஆயுதத்தை உங்களை உங்களுக்கு மேல உபயோகப்படுத்துறான்றது தெரியும் போதுதான், இல்ல ஒருவேளை உங்க மேல அந்த வியாதி எதிரி உபயோகப்படுத்தப்பட்ட ஆயுதத்தினால பாதிக்கப்பட்டீங்களான்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால ரிகவர் ஆக முடியும், ஜெயிக்க முடியும். ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? வசனம் சொல்றதா இல்லைங்களா? எபேசியர் சொல், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல சேனைகளோடும் போராட்டம் உண்டு. அதுக்கு தீங்கு நாள்ல நீங்க எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு ஏதுவாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். இது எல்லாமே வார்ஃபேர்ல நிக்குது இல்லைங்களா? ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிறது. நான் அதை பார்க்க போறதுல இந்த விஷயத்தை மட்டும் பார்க்க போறோம். அது ஒரு நாள்ல நம்ம பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? எனவே சகோதர சகோதர, போராட்டத்துல நம்ம இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் ஒன்னொன்னும் ஒரு டிஃப்ரெண்டான பிரச்சனைகளை அணுகுது, வெவ்வேறு கோணத்துல அணுகுது, வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுது. பிரத்யேகமா இந்த யூதா புஸ்தகத்துல எத்தனை வசனம் இருக்குது, எத்தனை அதிகாரம் இருக்குது? ஒரே அதிகாரம் தான் இருக்குது, 25 வசனம் தான் இருக்குது. நீங்க வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு 6 நிமிஷத்துல வாசிச்சிடலாம், 6 நிமிஷத்துல வாசிக்கலாம். ஆனா இந்த புஸ்தகத்துல இருக்கிற ஒரு வசனமும் ஒரு வார்த்தையும் ஒரு அணுகுண்டை போன்றது, ஆட்டம்பா மாதிரி இருக்கும். ஆட்ட மாதிரி அது உங்களுக்குள்ள வர வைக்க, உங்களை வேடிக்கை வைக்கும். அது புரிதுங்களா உங்களுக்கு? அவ்வளவு விஷயங்களை குறிச்சு பேசும், அவ்வளவு பிரச்சனைகளை பேசும். டே டு டே லைஃப்ல நமக்குள்ள பிசாசு செயல்படுத்துகிறதான ஆவிகள், என்னென்ன ஆவிகள்லாம் நமக்குள்ள செயல்படுது, உலகத்துல என்னென்ன ஆவிகள்லாம் செயல்படுது, எப்படி வந்து நமக்குள்ள முன்னதாக இருந்த பரிசுத்தவான்களை அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. டிஃபெண்டிங்னா என்ன அர்த்தம்? டிஃபெண்டிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எதிர்த்து நிக்கிறது. ஒரு எதிரி வரும்போது உள்ள மேற்கொண்டு வராதபடிக்கு எதிர்த்து நீக்கிறது தான் டிஃபெண்டிங். அதனால தீர்க்கதரிசி இதுக்கான ஒரு செய்தி, அநேக செய்திகளை கொடுத்திருக்காரு. என்ன செய்தின்னு சொன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்ற செய்தி கொடுத்திருக்கிறார். ஆனா அது கீழே தீர்க்கதரிசி அந்த வசனத்தின் முடிவு என்னன்னு சொன்னா, நான் பொதுவான விசுவாசத்தை குறித்து எழுதுறதுக்கு கருத்துள்ளவனா இருக்கையில், ஆனா நான் என்ன எழுதுறேன்னு சொன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று நான் எழுதி உணர்த்துவது எனக்கு நலமாய் கண்டது. அப்படின்னா இங்க 2 விஷயத்தை பேசுறாரு. ஒண்ணு காமன் ஃபெய்த், பொதுவான விசுவாசம். ரெண்டாவது இன்னொரு விசுவாசம் என்னங்க? போராடுறதுக்கு ஏதுவான விசுவாசம்.
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம், அந்த விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராட வேண்டும்ன்ற. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப இந்த புஸ்தகம் எழுதப்படுறதுன நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? கொஞ்சம் ஃபாஸ்டா பேசணும், ஃபாஸ்டா பேசணும். நான் உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு. நான் வந்து பவுல் இந்த வசந்த வாசிங்களேன், இங்க இருக்கு பாருங்களேன், 2ஆம் வசனம் பாருங்களேன். பிரியமானவர்களே, அப்படியே beloved one. பிரியமானவர்களே என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே என்ன அர்த்தம்? beloved one, என் அன்புக்குரியவர்கள் நீங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை என்ன பண்றேன்? நேசத்துக்குரியவர்கள். இது சபைக்கோ ஸ்தாபனத்துக்கோ எழுதப்பட்டது அல்ல, இது ஸ்தாபனத்துக்கு உலகத்துக்கு எழுதப்பட்டது அல்ல. சபை தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் இது எல்லாமே. beloved one, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கழுத்துறவா இருக்கையில் நான் வந்து ஃபண்டமெண்டல் ஜெனரல் ஃபெய்த்தை குறித்து எழுதணும்னு நினைச்சேன். ஜெனரல் ஃபெய்த் என்ன? ஒன் காடு, ஞானஸ்தானம், தீர்க்கதரிசி, தேவன் ஒருவரே, நீங்க சபைக்கு வரணும், நீங்க ஜுவல்ஸ் போடக்கூடாது, நீங்க இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கணும், நீங்க உலக பிரகாரமா இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நாங்க பொதுவான விசுவாசத்துல எழுதி அப்படி போறது. இது எழுதணும்னு நினைக்கிறேன் நானு. அப்படி சொல்லிட்டு பரிசுத்தவான்கள் ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அப்போ நீங்க ஒரு விசுவாசத்தை வச்சிருக்கிறீங்க, நீங்க ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது. அந்த விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் அல்ல, பரிசுத்தவான்களுக்கு ஆல்ரெடி என்னவா இருக்குது? அது ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசமா இருக்குது. அந்த விசுவாசம் கை மாறி உங்ககிட்ட வந்திருக்குது. அந்த விசுவாசத்தை காத்து கொள்றதுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தை எப்படி நீ போராடணும், அந்த விசுவாசத்தை எப்படி போராடணும்ன்றத நான் எழுதுறேன். மீன்ஸ் இதை உங்களுக்கு சொல்ல இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, எத்தனை பேர் அத்லெட்டிக் வந்து ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு வந்து ரிலே ஸ்போர்ட் தெரியும்? உங்களுக்கு ரிலே ஸ்போர்ட் தெரியுமா? ரிலே ஸ்போர்ட் பாத்திருக்கீங்களா? ரிலே ஸ்போர்ட்ல வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுவாங்க, 4 பேர் ஓடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நபர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு குச்சியை எடுத்துப்பாரு, எடுத்து ஃபாஸ்டா போய் என்ன பண்ணுவாரு, 2வது நபர் கொடுப்பாரு. 2வது நபர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாரு, 3வது நபர் கொடுப்பாரு. 3வது நபர் யார் கொடுப்பாரு? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் அவர் ஃபாஸ்டா ஓடி வந்து யார்கிட்ட கொடுத்தாரு? இரேனியஸ் கொடுத்தாரு. இரேனியஸ் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் யார் கொடுக்கப்பட்டுச்சு? மார்டின் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் ஓடி வந்து யார் கொடுத்தாருங்க? கொலம்பாவுக்கு கொடுத்தாரு. கொலம்பா தயவு செஞ்சு பேசணும். கொலம்பா கொடுக்கப்பட்ட விசுவாசம் யார் கொடுக்கப்பட்டுச்சு? லூத்தருக்கு. லூத்தர் கொடுக்கப்பட்ட விசுவாசம் வெஸ்லி கொடுக்கப்பட்ட விசுவாசம், பிரணாம் கொடுக்கப்பட்ட விசுவாசம். இது கடைசியா வந்து கோட்டை மிதிக்கிறவங்க நாங்க தான். எல்லாருமே மிஸ் பண்ணிடலாம். கடைசி இருக்கிறவங்க என்ன பண்ணிடணும்? ஓடி முடிச்சிடணும். பவுல் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினாருறது கிடையாது, கொலம்பா எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினாருறது கிடையாது, மார்ட்டின் எவ்வளவு கொலம்பா ஃபாஸ்டா ஓடினாருறது கிடையாது. முடிவுல நிக்கிற அந்த பர்சன் கரெக்டா ஓடலான்னு சொன்னா மத்த 3 பேருடைய எல்லா விதமான எஃபெக்ட் வேஸ்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கத்தின் ஆவி விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. முதல் நபர் ரிலேல எத்தனை நபர் இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? 4 நபர் தான் இருப்பாங்க ரிலேல. நீ பாருங்க, ரிலேல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரோல வந்து 4 விதமான கண்டெண்டர்ஸ் நிப்பாங்க. கண்டெண்டர்ஸ்னா போட்டியாளர்கள். 4 விதமான டீமுக்கான முதல் நபர்கள் நிற்பாங்க. அவங்க குச்சி எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஓட ஆரம்பிப்பாங்க. இந்த நபர் ஓடும்போது பக்கத்துல அந்த 3 பேர் ஓடுவாங்க. மீன்ஸ் நம்மளும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அந்த மாதிரியா சிங்கத்தின் ஆவியினால தொடங்கப்பட்ட இந்த ஓட்டம், விசுவாச ஓட்டம், அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். ஆதி பெந்தேகோஸ்தல அப்போஸ்தலருக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இந்த கடைசி நேரத்துல ஜெயிக்கிறதுக்கு தேவையான அந்த டாக்டிக்ஸ் அவனுக்கு சொல்றேன்னு சொல்றாரு யூதா. விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக அந்த புக் எழுதப்படுது. டிஃபெண்டிங் ஃபெய்த் அப்படின்னு சொன்னா கண்டெண்டிங் ஃபெய்த், போராட்டத்தின் விசுவாசம். அப்படின்னா விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசமா இருக்குது? நீ போராட வேண்டும் என்று நான் எழுதுகிறேன். அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக ஒரு போராட்டம் இருக்குது. அப்படின்னா இங்க ஒரு குச்சியை எடுத்துட்டு அந்த குச்சியை என்ன பண்ணுங்க? எடுத்து போய் நீங்க கையில வைக்கப்பட்ட அந்த அதுதான் என்ன இருக்குது? விசுவாசம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு கண்டிப்பா அது முன்னாடி போய் நிக்கணும்னா அதுக்கு ஒரு போராட்டம், ஒரு ரன்னிங் தேவைப்படுது. ஆமா, விசுவாசிக்கிறீங்க? உங்ககிட்ட தான் பேசுறேன். அப்போ நீங்க அதை குறிச்சு டாக்டிக்ஸ் நான் எழுதுறேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த விசுவாசம் அந்த பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் இப்ப என்ன விசுவாசம் மாறி இருக்குன்னா போராட்டத்தின் விசுவாசம் மாறி இருக்குது. பொதுவான விசுவாசம் கிடையாது. இப்ப நான் அந்த செய்தியை எப்படி தரேன்? பொதுவான விசுவாசத்திலிருந்து போராட்டத்தின் விசுவாசத்தினூடாக சொல்லலாமா? நான் கூட தான் பேசுறேன். பொதுவான விசுவாசத்திலிருந்து பொதுவான விசுவாசம் என்ன பண்ணுது? இயேசு பாவங்களை மன்னிக்கிறார், ரட்சிப்பை கொடுத்தார், வியாதியை போக்குறார், எனக்கு கார் கொடுக்கிறார், பங்களா கொடுக்கிறார், எங்க வீட்டுல வந்து அப்படி இருந்துச்சு, நான் இன்னைக்கு அது பண்ணேன், இது பண்ணேன், எனக்கு எல்லா தேவைகளும் சந்திச்சுச்சு, என் பெண் பிள்ளைக்கு
தேவன் என்ன பண்ணார்? நல்லா படிப்பு கொடுத்தார். எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம் இல்லைங்களா? இயேசு ரட்சகர். ஆனா போராட்டத்தின் விசுவாசம், அதுல இருந்து டைரக்ஷன் இப்போ அதை எழுதுறதுக்கு வந்தவர் இப்ப எதை எழுத போயிருக்காரு? இப்ப எதுக்கு வந்திருக்கிறாரு? போராட்டத்தின் விசுவாசத்தை எழுத வந்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் தான் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அது இப்ப என்னவா மாறிடுதுன்னா போராட்டமா மாறிடுச்சு அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு. இப்ப அதனால நான் அந்த வார்த்தை எப்படி சொல்றேன், அந்த விசுவாசம் பொதுவான விசுவாசம் இல்ல, போராட்டத்தின் விசுவாசம். இப்போ அந்த சொங்கி கையில அந்த குச்சியை நீங்க கொடுத்தீங்க சொன்னா என்ன பண்ண மாட்டான், ஓடவே மாட்டான். இந்த செய்தி சொங்கி கையில இருக்க கூடாது. யார் கையில இருக்க கூடாது? சொங்கினா யாருங்க? யாரு? சோம்பேறி. அது யூஸே கிடையாது. இன்னொன்னு, அது ஓடும் போது அதுக்கான பிரைஸ் பண்ணி கிடைக்கும் இல்லையா, அந்த கப் கிடைக்கும். அப்ப அதுக்கு நடுவுல என்ன பண்ணு சொன்னா, ஓடுறவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி தெரியணும், அந்த டாக்டிக்ஸ் தெரியணும், எது பக்கத்துல ஓடுறான் எப்படி ஓடுறான்னு தெரியணும். நான் ரிலேல உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. சரி, இதுதான் இதோட நோக்கம். இந்த புஸ்தகத்தை குறிச்ச டீடைல்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்றேன். உள்ள இருக்கிற விஷயத்துக்குள்ள போகல. நான் ஃபர்ஸ்ட் காரணங்களை மட்டும் சொல்றேன். எதெல்லாம் இந்த புஸ்தகம் உள்ள அடக்கி இருக்குதுன்னு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு ஆட்டம் பாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டம் பாம் எதனால செய்யப்பட்டிருக்குது, எப்படி அதுக்குள்ள அந்த வயரிங் எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அது எப்படி வெடியும் தெரியும் இல்லையா? பாம் ஒன்று வச்சிருக்கிறாங்க சொன்னா, பாம் டிடெக்டர் எடுத்துட்டு வந்து பாம் ஸ்குவாட் வந்து என்ன பண்ணுவாங்க, அது எப்பேற்பட்ட பாம் சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. அண்ட் தென் அது என்ன பண்ணலாம், டிஃப்யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இனி இந்த புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, எந்த காலத்துக்கு எடுக்கப்படுச்சு, அந்த காலம் எப்படி நம்ம காலத்துக்கு பொருந்ததுன்றதை குறிச்சு நம்ம எல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பாக்குறோம். உள்ள இருக்கிற யார் யார் இருக்கிறாங்க, உள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? சரி, இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த புத்தகம் எங்க பிளேஸ் ஆயிருக்குது சரியான்னு சொன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்பதாக பிளேஸ் ஆயிருக்குது. கரெக்டுங்களா? உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 66 புத்தகங்கள் இருக்கு. வேதாகமத்துல 66 புத்தகங்கள் இருக்குது. இது 65வது புத்தகமா இருக்குது. மீன்ஸ் 66வது புத்தகம் தான் வேதத்துடைய திறவுகோலா இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். மீன்ஸ் இன்னும் வேறு வார்த்தைகளை சொன்னா அதுதான் யோவான எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள்ளாய் கொண்டு சென்ற புஸ்தகமா இருக்குது. அப்போ அதுலதான் இந்த யோவான் யாருக்கு அடையாளமா இருக்கிறான்னு சொன்னா, இந்த கடைசி கால மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான் இல்லைங்களா? அது என் டைம் பிரைடுக்கு அடையாளமா இருக்கிறான். எல்லா காலத்து மனவாட்டில என் டைம் பிரைடுக்கு அடையாளமா இருக்கிறான். ஏன்னா யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 4வது அதிகாரத்துல விசுவாசிக்கிறீங்களா? யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்ப அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கொடுக்கப்படுகிற சபைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பா இருக்குது. மீன்ஸ் இந்த வெளிப்படுத்த விசேஷத்துக்கு ஒரு வழியா, ஒரு வாசலா இந்த புத்தகம் இருக்குதா சொல்லலாமா? அப்ப நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு போறதுக்கு முன்பதாக இந்த வழி சொல்லுங்க என்னங்க, ஆமா அந்த வழி. இப்ப இந்த வழியில போறோம். இந்த வழியெல்லாம் அதை கிராஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளப்படுவதற்குள்ள என்ன பண்ணுங்க, போய் ஆகணும். அப்போ இந்த புஸ்தகம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னு சொன்னா, ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுக்குது. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போறதுக்கு முன்பதாக சரியான ஒரு பேஸ்மெண்ட் அந்த புஸ்தகம் கொடுக்குது. இதுதான் வெளிப்படுத்த விசேஷத்துக்கான ஒரு தொடர்ச்சியா இருக்குது. வெளிப்படுத்த விசேஷம் போறதுக்கு முன்னாடி இது நம்ம புரிஞ்சுக்க என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாட புரிந்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்த விசேஷம்ன்றது இல்ல, அது கரெக்டான பேருடைய அர்த்தம் என்னங்க, இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்து தன்னை திரை நீக்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் அது வெளிப்பாடு. அப்ப அதுக்கு முன்பதாக தான் இந்த புஸ்தகம் இருக்குது. சரி, இந்த புஸ்தகத்தை எழுதினது யாரு, எந்த சமயத்துல எழுதினாருன்னு அந்த விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. அது ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களை எழுதுகிறதாவது. எப்படி பிளேஸ் ஆயிருக்குது இந்த புஸ்தகம் அப்படின்னா, யார் எழுதினது அப்படின்னா கவனிங்க, இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனும். ஆக்சுவலி இவர் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய சகோதரன். யாரோட சகோதரன்? இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் தான். இப்ப நீங்க நல்லா பைபிள வாட்சி பாருங்க, இயேசு கிறிஸ்து சகோதரன் தான் இவரு. இயேசு கிறிஸ்து பூமியில 3 வருஷம் இருந்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இருந்தார் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து நான் சொல்றேன், இந்த காலத்துல அவர் அந்த காலத்துல மாம்சத்துல வெளிப்பட்டார், வார்த்தை மாம்சத்துல வெளிப்பட்டுச்சு. இந்த காலத்துல மீண்டும் அந்த வார்த்தை திரும்ப வார்த்தையா வெளிப்பட்டு இருக்கிறார். அவர் என்ன வெளிப்பட்டு இருக்கிறார்? நான் உங்ககிட்ட பேசுறேன். வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறார். அந்த வார்த்தை தான் திறக்கப்பட்ட 7 முத்திரைகளா இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த திறக்கப்பட்ட 7 முத்திரைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு நமக்கு கொடுக்குது. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு தானங்க திறக்கப்பட்ட புக்கா இருக்குது, ஓபன் புக்கா இருக்குது, 7 முத்திரைகளா இருக்குது இல்லைங்களா? இப்போ அந்த யூதா யாருன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன். அந்த யாக்கோபு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த சகோதரன். இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பதாக
அதுக்கப்புறம் பிறந்த சகோதரர்கள் நீங்க பாருங்க, நீங்க வசனம் சொல்லுது, லூக்காவுல சொல்லுது, ஒரு சில வசனங்கள் சொல்லுது பாருங்க, நீங்க சொல்ற பாருங்க. இங்க மார்க் 6ஆம் அதிகாரத்தை சொல்லுது, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களும் சகோதரர் அல்லவா. இந்த 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 இடத்துல சொல்ற இந்த யூதா தான் இங்க சொல்லப்பட்ட யூதா. இவன் யூதாஸ் காரியோத் கிடையாது. யூதாஸ் காரியோத்ன்றது பேர் வந்து ஸ்காரியோத்ன்ற ஊர்ல இருந்து வந்ததுனால யூதாஸ் காரியோத் சொல்லப்படுச்சு. அதே போல இன்னொரு யூதா இருக்கார், ததேயுன்னு சொல்லப்பட்ட யூதா, அந்த யூதாவும் கிடையாது. இது சொல்லப்பட்ட இந்த யூதா யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துடைய சகோதரனே, பாஸ்டர் பிரதர் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கவனிங்கன்னா இவங்க வந்து ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து வந்து மினிஸ்ட்ரியில இருக்கும்போது இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கல. இவங்க இயேசு கிறிஸ்து என்னங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கல. நீங்க படிச்சு பாருங்க, வசனம் சொல்லுது, இங்க கீழே இங்க பாருங்க, வாசிக்கிறேன். யோவான் 7ஆம் அதிகாரத்தை சொல்லுது, இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவில் சஞ்சரித்து வந்தார். யூதருடைய பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களுக்கு பார்க்கும்படி விட்டு புறப்பட்டு யூதாவுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே சொல்றாரு. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அப்படின்னா அவங்க சொந்த ஊருக்காரர் மட்டுமல்ல, அவங்களுடைய பிரதர்ஸும் இயேசு கிறிஸ்துவ அவர் கலிலேயாவுல இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அவரை விட்டு அவரை என்ன பண்றாங்க, புறந்தள்ளுறாங்க, ஏற்றுக்கொள்ள ரிஜெக்ட் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப ரிஜெக்ட் பண்ணப்பட்ட இவர்கள் நீங்க பாத்தீங்க சொன்னா பெந்தகோஸ்தே நாளுக்குள்ள வராங்க. நீங்க வாட்ச் பாருங்க, இங்க சொல்ல பாருங்க பெந்தகோஸ்தேல. நான் இந்த லைனை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்றேன் பாருங்க. அங்க அவர்கள் வந்த போது மேல் வீட்டுல ஏறினார்கள். அதனால வசனம், அங்கேயே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்படின்னா இந்த 120 பேர்ல இந்த யூதாவும் யாக்கோபும் ஒரு டீம். நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவருடைய மாம்சத்துல இருக்கும்போது 3 வருஷத்துல இருக்கும்போது அவன் மனமாறவே கிடையாது. அதுக்கு நடுவுல அவர் பூமியில இருக்கும்போது மனமாறவே இல்லை. அவர் மரணத்துக்கும் இல்ல பரிசுத்தாவி வரத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்க கூட தான் பேசுறேன். அப்போ அந்த காரியம் தான் பெந்தகோஸ்தான நாளுக்கு நேரா யார வழி நடத்துச்சு, இந்த யூதாவை வழி நடத்துச்சு, யாக்கோபு வழி நடத்துச்சு. இந்த யாக்கோபு யார் தெரியுமா? இங்க சொல்லப்பட்ட யாக்கோபு சுவிசேஷத்தை எழுதியிருக்காரு பாருங்க. சரி, யாக்கோபு நிருபத்தை எழுதியிருக்காரு பாருங்க. அந்த யாக்கோபின் நிருபத்தை எழுதினவர் தான் இயேசுடைய சகோதரன். நீங்க யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் பாருங்க. இயேசுக்கு நம்முடைய ரட்சகருடைய சகோதரனாகிய யாக்கோபுன்னு இருக்கும், இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபுன்னு இருக்கும், யூதாவின் சகோதரன் யாக்கோபுன்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க சொன்னா பெந்தகோஸ்தே நாளுக்கு நேரா வராங்க. எப்படி வந்தாங்க அவங்க அப்படின்னா, அவர் மாம்ச ரீதியா 3 வருஷம் இருக்கும்போது அவரை பற்றி வெளிப்பாடு அவங்களுக்கு தெரியவே இல்லை. இன்னும் வேறு வார்த்தைகளை சொன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படல. எப்ப முத்திரைகள் திறக்கப்பட்டுச்சோ மீன்ஸ் என்னங்க, அவர் தன்னை தன் ஜீவனை 7 இடத்துல எப்ப திறந்தாரோ, எப்ப மரிச்சு எப்ப உயிர் தெழும் போது என்ன காண்பிக்கப்பட்டுச்சு, தன் அநேக பேருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். கேபாவுக்கும் யாக்கோபுக்கும் ஸ்திரீகளுக்கும் 500 பேருக்கு அதிகமானவர்களும் வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை முத்திரைகளா திறக்கும் போது அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு நடக்குது. அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அவரை கண்டுகொள்றாங்க. உயிர் தெழுதலதான் அவரை கண்டுகொள்றாங்க. சொல்றாரா? இயேசு கிறிஸ்துவ கண்டுகொள்ளக்கூடிய ஒரே வழி என்னங்க, அவரோட மரணத்திலையும் உயிர் தெழுதலாம் கண்டுகொள்ள முடியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ குறிச்சு நம்பிக்கை, அவர் கன்னியா பிறந்தாருன்றது மகத்தான காரியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கன்னியா பிறந்தாருன்றது மகத்தான காரியம். அதை விட மகத்தான காரியம் மரணம். அந்த மரணத்தை கூட மகத்தான காரியம் அவருடைய உயிர் தெழுதல். அவருடைய உயிர் தெழுதலை விட மகத்தான காரியம் அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல். அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்ற அவருடைய உயிர் தெழுதல் தான் இன்னைக்கு இருக்கிற மகத்தான நம்பிக்கை. கிறிஸ்துவத்துக்கு இருக்கிற பெரிய பேஸ் எதுங்க? கிறிஸ்துவம் எதுக்காக நிக்குது இன்னைக்கு? கிறிஸ்துவம் இவ்வளவு பெரிய மார்க்கமா நிக்கிறதுக்கான காரணம் என்னங்க? உலகத்துல இருக்கிற மகத்தான எல்லா விதமான ஞானிகளுடைய பெரியவருடைய கல்லறைகள் க்ளோஸா இருக்குது. வழிகளை காட்டினாங்களே தவிர அந்த வழியில அவங்க போவே கிடையாது. மரணத்தின் மார்க்கத்தை முக்தியை நாங்க சொல்றேன்னு சொன்னாலும் செய்யவே கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய கல்லறை தான் ஓப்பனா இருக்குது. அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சார். உயிர் தெழுந்தேன், நான் மரித்தேன், இதோ சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன்ற அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். சுவாசிக்கிறீங்களா? அப்போ இவங்க சாதாரணமான மனுஷனா பார்த்தாங்க. வெளியில இருக்கிற அந்த சரீரத்தை தான் இவங்க பார்த்தாங்க. யார்? இயேசுடைய சகோதரர்கள் பார்த்தாங்க. ஒரு நாள் அவருக்குள்ள இந்த ஜீவன் வெளிப்படுது. 7 முத்திரையால் திறக்கப்படும் போது ஜீவன் வெளிப்படுது. எது முத்திரையால் திறந்தார்? அவரு சிலுவையில் அவர் 7 இடங்கள் திறக்கும் பொழுது ஜீவன் வெளிப்படுது. அந்த வெளிப்படுத்தப்பட்ட ஜீவன் தான் நாங்க உயிர்த்தெழுதல வெளியே வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? அததான் உயிர் அந்த பெந்தகோஸ்தே நாள்ல அவங்க பெற்றுக்கொள்றாங்க. தீர்க்கதரிசி சொன்னார், இந்த யூதாவை தீர்க்கதரிசின்றார். இந்த யூதாவர் தீர்க்கதரிசியா இருந்தார். தீர்க்கதரிசி சொல்றார்,
அப்போ இந்த யூதாவுக்கு அந்த இடத்துல வெளிப்பாடு கிடைக்குது. எந்த இடத்துல கிடைக்குது? இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் கிடைக்குது. இப்ப அவருக்கு புரியுது, இவர் வந்து என்னோட சகோதரன் கிடையாது, இவர் நம்முடைய ரட்சகர், நான் அவருடைய ஊழியக்காரன் சொல்லி. நான் அவருடைய ஊழியக்காரன். யாக்கோபு வேணா என் சகோதரனா இருக்க முடியும். இவர் மாம்சத்தின்படி அந்த 3 வருஷத்துல இருக்கும்போது நான் வெறும் சரீரத்தை பார்த்தேன். அந்த சரீரமாக திரைக்கு பின்பதாக இருக்கிற தேவனை பார்க்கல. எப்ப முத்திரைகளை தேவன் திறந்தாரோ அந்த திறந்த பின்பதாக அந்த முத்திரைகள் தான் அவரை வெளிப்படுத்துச்சுன்னு தெரிஞ்சு. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் விஷயம். அப்ப முத்திரைகள் திறக்கப்படாம தேவன் தன்னை வெளிப்படுத்தாம பிதாவானவர் தன்னை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். அப்ப 3 வருஷம். சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நாம் நம்பி இருக்கிற நம்முடைய சிநேகிதர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடும்பத்தை குறிச்சு ஹோப் வைப்போம், நம்பிக்கை வைப்போம். நீங்க அவங்களை நம்பிக்கை வச்சு நம்ம ஏமாந்து போவோம். பிரதர் இவங்களாம் வரமாட்டாங்க, நம்பிக்கை ஏமாந்து போவோம். இது உங்களுக்கு எனக்கு இல்லைங்க, இயேசு கிறிஸ்துக்கே நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையே நடந்துச்சு. அவங்க சகோதரர்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. எப்போ அவர்களுக்கு முத்திரை உடைக்கப்பட்டுச்சு, எப்போ ஜீவன் வெளிப்படுச்சோ அந்த ஜீவன் அவளை போய் சந்திச்சது. அப்ப நம்மளுடைய ஹோப்ல என்னவா இருக்குன்னு சொன்னா, நாம் நம்பி இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதா நம்மளோட வேலையா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஒரு நேரம் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் போய் அவங்கள சந்திக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் போய் என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவளை சந்திக்கும். ஒரு நாள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீங்க. புரியுதுங்களா? ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்வாங்க. இல்லைங்களா? தீர்க்கதரிசியுடைய தகப்பன் யோசிச்சு பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசியுடைய தகப்பன் வந்து தீர்க்கதரிசி ஊழியம் பண்ணும்போது குடிச்சுதான் இருந்தார். தீர்க்கதரிசி சரியா என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசியுடைய தகப்பனை வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு மறிக்கிறது 2-3 வாரத்துக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அப்பதான் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சில நேரங்கள்ல நம்ம விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். அதனால பலவிதமான அவமானங்களை சந்திப்போம். எப்படி அவமானங்களை சந்திப்போம்? இவர் என்ன பெருசா பிரீச் பண்றாரு, அவங்க வீட்லயே வரல, பிரீச் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துக்கும் அந்த காரியம் வந்துச்சு சகோதரியே, வந்துச்சு. அவர் என்ன பண்ணார்? பொறுமையை காத்துனே வந்தார். எப்போ முத்திரையில் திறக்கப்பட்டுச்சோ, எப்போ அந்த திரைக்கு பின்பாக இருக்கிற தேவன் வெளியே வந்தாரோ, அப்போ அந்த ஜீவன் அவங்களை போய் சந்திச்சு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? ஹோப் என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே நம்பிக்கைய விடாதீங்க. நம்ம செய்யற விஷயத்த செஞ்சுனே வாங்க. நம்ம குடும்பத்துக்கா செஞ்சுனே வாங்க. சகோதர சகோதரிகளுக்கா, தாய் தகப்பன்பா, எல்லாருமே நம்பிக்கை வைத்து இந்த செய்திக்கு வர்றதுக்காக ஊக்கமா போராடுங்க. உங்களை குறிச்சு மத்தவங்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை குறித்து மற்றவங்களுக்கு தெரியாது. உன் வீட்டார செய்தி சொல்றாரு, உன்னை ரட்சிக்க ஏதுவான விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் அந்த விசுவாசம் அவங்களை தொட்டு அவங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரத்தக்கதான தன்மையை கொண்டு வரன்றார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க விசுவாசம் அவங்கள ரட்சிக்காது. புரிஞ்சுக்கோங்க, உங்க விசுவாசம் உங்களை தான் ரட்சிக்கும். ஆனா உங்களை ரட்சிக்கிறதுக்கு ஏதுவானது உலகத்திலே மிகப்பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா? மலைகளை பெய்க்கிறது கிடையாது. மலைகளை பெய்க்கிறது கிடையாது. செத்தவனை உயிரோடு எழுப்புறது கிடையாது. அதுக்கு யூஸ் பண்ற விசுவாசம் கிடையாது. ஒரு ஆத்மாவை திருப்புறதுக்கு இதுவான விசுவாசம் தான் பெரிய விசுவாசம். அந்த உங்களுக்குள்ள விசுவாசம், உங்க ஆத்மாவை திருப்ப ஏதுவான தன்மையில நீங்க விசுவாசிங்க சொன்னா, உங்களுடைய தாய் தகப்பனையும் சகோதர சகோதரிகளையும் கொண்டு வரத்தக்கதாக அவங்க மேல ஆத்மாவில விசுவாசத்தை வச்சுங்க சொன்னா தேவனங்களை சந்திப்பார். இயேசு கிறிஸ்து யோசிங்களா? நீங்க கரெக்டா பாருங்க. கூடார பண்டிகை, இயேசு கிறிஸ்துடைய கூடார பண்டிகை எப்போ வரும்? 7ஆம் மாசத்துல வரும். இயேசு கிறிஸ்து கரெக்டா காட்சி விட்டு போறதுக்கு 6 மாசம் முன்னாடி நடக்குது. அக்டோபர் மாசத்துல வருது. அக்டோபர்ல இருந்து எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம், 2.5 மாசம். இந்த பக்கம் ஒரு 3 மாசம். கரெக்டா 6 மாசம் முன்னாடி இயேசு கிறிஸ்து 6 மாசம் வரைக்கும் என்ன பண்ணாங்க? அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வேற எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பார்த்த மாதிரி இல்ல. எப்ப அவங்க பாக்குறாங்க? மேல இருக்கிறாங்க. எப்படி வந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இண்டிவிஜுவலா அவங்களை சந்திக்கிறார். எப்ப முத்திரைகள் திறக்கப்படுச்சோ, ஜீவன் வெளிப்படுதோ, அப்ப அவங்களை சந்திக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சந்திக்கிறீங்களா சகோதர சகோதரி? அப்ப சரியான ஜீவனை நீங்க கண்டு கொள்ளும் போது அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? நிக்கணும். உங்க சகோதர மத்தியில நிக்கணும். அதுக்காக என்ன நின்று என்ன பண்ணுங்க? அதுக்காக சாட்சி இடைவெளிகளா இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கவனிங்க சகோதர சகோதரி, இந்த யூதா சரியா எப்ப இந்த புத்தகத்தை எழுதுறா? யாக்கோபு குறிச்சு தெரியும். யாக்கோபின் புத்தகம் இருக்குது. இந்த யூதா இந்த புத்தகம் எப்ப எழுதப்படுச்சுன்னா கிபி 66 எழுதப்படுச்சு. AD 66 எழுதப்படுச்சு. எப்ப எழுதப்படுச்சு? கவனிங்க தயவு AD 66 எழுதப்படுச்சு. சரியா சொல்லணும்னு சொன்னா, செய்தியாளன் காட்சி விட்டு போனதுக்கு அப்புறம் எழுதப்படுச்சு. மனவாட்டியானவள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு மத்தியில எழுதப்படுச்சு. மனவாட்டி எப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டா? இந்த யோவான் தெரியலீங்களா? யோவான் மனவாட்டி கடைசி கால மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். இந்த யோவான் பத்மு தீவுக்கு அனுப்பப்படுறது கிபி 96 அனுப்பப்படுறாரு. 96 அனுப்பப்பட்டுதான் பத்மு தீவுல இருந்தா யோவான் என்ன பண்றாரு? பத்மு தீவுல இருந்தா யோவான் என்ன பரலோக சிங்காசன தேவரை எடுத்துக்கொள்ளப்படுறார். விசுவாசிக்கிறீங்களா? பத்மு தீவு என்னவா இருக்குது? இந்த மணி நேரத்துல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சபைக்கு அடையாளமா இருக்குது.
பத்மத்தீவு நேரம் நோக்கி தள்ளிட்டாங்க. அவன் பெற்றுக்கொண்ட விசுவாசத்திற்காக உபத்திரவ மத்தியில தள்ளிட்டாங்க யோவானை. அந்த பத்மத்தீவு தான் வந்து தீவுக்கு போனதுனால யோவான் எங்க 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 கொண்டு போகப்பட்டாரு? சிங்காசனம் கொண்டு போகப்பட்டார். அப்படின்னா இந்த செய்தியாளன் மீன்ஸ் இந்த மனவாட்டி கூட்டம், அந்த கடைசி கால மனவாட்டி கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் அந்த கால செய்தியாளன் யாருங்க? செய்தியாளன் யாரு? பவுல். பவுலுடைய மேட்டர்னம், அவருடைய மரணம் ரத்த சாட்சியின் காலம் தெரியுமா? 64. இப்ப 64 இருந்து 66 வரைக்கும் அந்த காலத்துலதான் நீரோ மன்னனின் காலத்துல பவுல் என்ன பண்றாரு? ரத்த சாட்சியா மறிக்கிறார் இல்லைங்களா? அப்போ செய்தியாளன் போயிட்டாரு, நடுவுல மனவாட்டி போறா. இதுக்கு நடுவுல 66ல தேவன் யூதான்ற ஒரு நபரை எடுத்து வந்து, அந்த கால ஒரு தீர்க்கதரிசி எடுத்து வந்து, செய்தியாளன் கிடையாது, தீர்க்கதரிசன ஆவியை கொண்ட ஒரு நபரை கொண்டு வந்து, 5 மினிட்ஸ்ல ஒரு நபரை கொண்டு வந்து சபைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அந்த எச்சரிப்பு ஆல்ரெடி எழுதி உணர்த்துறது அப்படின்றார். ஆல்ரெடி இது நான் சொல்றது கிடையாது, ஆல்ரெடி செய்தியாளன் சொன்னதான் திரும்ப ரிப்பீட் பண்ணி காரியங்களை விளக்குறேன்னு சொல்றார். சுவாசிக்கிறீங்களா? எப்ப எழுதப்பட்டுச்சு இது? 66ல எழுதப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம எங்க இருக்கிறோம்? திரும்ப சொல்றாரு, நம்ம திரும்பவும் புதிய ஒரு எபேசியர் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். படிச்சிருக்கீங்களா? புத்திர சுவீகார செய்தியில திருப்பதி சொல்றாரு, மீண்டும் ஒரு புதிய எபேசியருக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா 7 சபைகாலம் தான் இருக்கு. சபைக்காலம் 7 சபைக்காலம் தான். நம்ம லவோதிக்கேயாவுல இல்ல இல்லைங்களா? 8ன்றது ஒரு காலம் கிடையாது, அது நியூ பிகினிங் வந்திருக்குது. ஆதி பெந்தெகோஸ்தேக்குள்ள வந்திருக்கிறோம், புதிய பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம எபேசியருக்குள்ள இருக்கிறோம். எபேசியர்ன்றது பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யோசுவாவின் புஸ்தகத்துக்கு அடையாளமா இருக்குது. யோசுவாவின் புஸ்தகம் என்ன புஸ்தகமா இருக்குது? யுத்த புஸ்தகமா இருக்குது, ஒரு போராட்டத்தின் புஸ்தகமா இருக்குது. அது மாதிரிதான் இந்த யூதா புஸ்தகமும் ஒரு போராட்டத்தை நமக்கு சொல்லுது. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ எபேச சபை காலத்துல செய்தியாளன் போயாச்சு, மனவாட்டிக்கு டைனாமிக்ஸ் வரும். டைனாமிக்ஸ் என்ன? இயங்கும் சக்தி வந்து இந்த யோவானை எடுத்துக்கொள்ளணும், இந்த மனவாட்டி எடுத்துக்கொள்ளணும். அந்த எடுத்துக்கொள்றதுக்கு முன்பதாகவும் செய்தியாளர் போறதுக்கு சென்டர்ல கரெக்டா இந்த புஸ்தகத்தின் மூலமா ஒரு எச்சரிப்பை தேவன் 5 மினிஸ்ட்ரி அடங்கிய இந்த யூதா மூலமா கொடுக்கிறார். அப்போ இது எபேஸ் சபை காலமா இருக்குமானால், எபேஸ் சபை காலம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கிற ஜோஷுவாவுக்கு பேரலலா இருக்குது இல்லையா? இப்ப மீட்பின் 2வது பகுதி தான் அது. மீட்பின் முதல் பகுதி என்ன? மீட்புல 2 பாகம் இருக்குன்ற தீர்க்கதரிசி. ஒன்று வெளியே வருதல், இன்னும் உள்ள போறது இல்லைங்களா? எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே மீட்பு முடிய கிடையாது. ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்த பிறகு மீட்பு முடிய கிடையாது. நாம் எப்போ கிறிஸ்துக்குள்ள போய் நம்ம தேசத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள போறது நேரத்துல அதுதான் வந்து மீட்பு முடியுது. அப்போ யோசுவா என்ன பண்ணாரு சொன்னா, மோசே எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாரு, ஜோஷுவா தேசத்துல ஜனங்களை ஆர்டரைஸ் பண்ணாரு, பொசிஷனுக்குள்ள கொண்டு வந்தாரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த இடத்துல யுத்தம் கழிச்சு யோசுவா முழுசும் யுத்தம் தான். 33 ராஜாக்களை ஜெயிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ 33 ஆவிகள் அங்க இருக்குன்னு சொல்லாமா? அப்போ அதுதான் புதிய ஏற்பாட்டுல எபேசியருக்கு முன்னாடியாளமா இருக்கு. எபேசியர் புஸ்தகம் யோசுவாவுக்கு பேரலலா இருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசி எடுத்திருக்காரு. அப்ப அந்த ஆதி பெந்தெகோஸ்தேல ஒரு எபேசியர் இருக்குமானால், எகைன் திரும்ப எபேசிய சபை காலம் இங்க வந்திருக்குது. இந்த எபேசியர்ல ஒரு போராட்டம் இருக்கணுமா இல்லையா? இருக்குதா இல்லையா? நம்மளும் ஒரு போராட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம். நம்மளும் இங்க இருக்கிறோம். செய்தியாளன் போன பின்னாடி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு சென்டர்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறோம். அந்த அடிப்படையில சொல்றோம். 30 புரிஞ்சுக்காது இதை செஞ்சு. அப்போ கவனிங்க சகோதர சகோதரி, இந்த இடைப்பட்ட சூழ்நிலையில தேவன் என்ன பண்ணாரு? எதை யூஸ் பண்ணாரு? செய்தியாளன் போயிட்டாரு. யார போயிட்டாரு? செய்தியாளன் போயிட்டாரு. மனவாட்டி இங்க இருக்கிறா. ஒரு 5 மினிஸ்ட்ரி யூஸ் பண்றார். ப்ராஃபெட் என்றார். யூதா தீர்க்கதரிசி ப்ராஃபெட் என்றார். ப்ராஃபெட்டை கொண்டு வந்து அங்கே ஆல்ரெடி சொல்லப்பட்ட பரிசுத்தரோட விசுவாசத்தை ஆர்டருக்குள்ள கொண்டு வரார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சில காரியங்களை வாசிக்கிறேன் பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பவுல் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். கவனிங்களா? பவுல் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். என்ன சொன்னாரு? நீ 20 அதிகாரத்தை அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தை வாசிங்க. எபேசுல இருந்து ஆளை கூட்டு வரார். பவுலுடைய 2வது மிஷனரி பயணம் முடியுது. முடிஞ்சு ஆச்சு. பவுல் சொல்றாரு, நான் இனிமேல 3வது மிஷனரி பயணம் முடியும் போது இனிமேல என் முகத்தை என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்கன்றாரு. பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லி மால்டால இருந்து ஆளை கூப்பிட்டு எபேசுல மூப்பர்களை சொல்லி எல்லாம் வாங்கன்னு சொல்லி கடைசியா எபேசுவுக்கு கடைசி எச்சரிக்கை பவுல் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? நான் இந்த 3 வருஷம் உங்களுக்கு மிகுந்த தாழ்மையோடும் இரக்கத்தோடும் என்னை தேவன் எல்லாம் சொன்ன எல்லா காரியங்களும் என்ன பண்றேன், நான் போதிச்சு வந்தேன் சொல்லிட்டார். சொல்லி முடிச்சு ஒரு காரியத்தை சொல்றார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடதான கொடுதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும், உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள், சீஷர்களை இருக்க பற்றிக் கொள்வார்கள். அப்படின்னு சொன்னா பிரச்சனை வெளியே இருக்குன்னு சொல்ல செய்தியாளர்,
பிரச்சனையை எங்க கொண்டு வந்து வைக்கிறார்? பிரச்சனை எங்க இருக்கு சொல்றாரு? ஸ்தாபனத்தினாலே உலகத்தினாலே கிடையாது. மந்தை உடையுது, மந்தைக்குள்ளிருந்தே சில எழுந்துறாங்க, ஓநாய்களா இருப்பாங்க, ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டிருப்பாங்க சொல்றாரு. மீன்ஸ் இதையும் இங்க சொல்லப்படுறது, இங்க யூதா சொல்ற வசனமும் இங்க தான் சொல்றாரு. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, 4ஆம் வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாய் புரட்டி, அதெல்லாம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பக்கவழி சகோதரர்கள் அப்படின்னா ஸ்தாபனமா நின்று எதிர்க்கிறது கிடையாது. இதே செய்தியில இருந்து கொண்டு, இதே விசுவாசங்களை எடுத்துக்கொண்டு, இதே எபேசு சபைக்கால செய்தியாளரோட செய்திகளை இருந்து கொண்டு திடீர்னு எழும்பி மாறுபாடான உபதேசங்களையும் மாறுபாடான காரியங்களும் பிரீச் பண்ணுவாங்க. எபேசு சபை காலத்துல இருந்த ஆவி, முதல் சபை காலத்துல வந்த ஆவி என்ன ஆவி? நீங்க வாட்ச் பாருங்க, 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வாட்ச் பாருங்க. வெளிப்படுத்தும் விஷயத்துல நிக்கோலாய் மதஸ்து பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். பொல்லாதவர்கள் எழும்புனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா ஸ்தாபனத்தை எழுத நீங்க என்ன பண்ணுவீங்க? சகிக்க மாட்டீங்க. ஸ்தாபனத்துல வெளியில இருந்து உங்களை அட்டாக் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். ஆனா நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை கைக்கொள்வர்கள் உன்னிடத்தில் உண்டு. மீன்ஸ் உனக்குள்ளே ஒரு டீம் வருதா, உன்னால கண்டுபிடிக்க முடியல. வெளியில இருந்து வர்ற ஒன்காட நீங்க ஆப்போசிட்டா பேசினா கண்டுபிடிச்சிடுறீங்க, ஞானஸ்தானத்தை பேசினா கண்டுபிடிச்சிருங்க, தீர்க்கதரிசி பேசினா கண்டுபிடிச்சிருங்க. ஆனா உங்களுக்குள்ளே நிக்கோலாத மதஸ்தரின் வித்து உள்ள இருக்குது. நிக்கோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சபையை மேற்கொள்ளுதல் அர்த்தம். நிக்கோன்னு சொன்னா சபையை மேற்கொள்ளுதல், ஓவர்கம், சபையை மேற்கொண்டுருச்சு. அப்படின்னா பக்க வழியா நுழைந்த. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கட் எப்படி சொல்றது? கிரீப்பிங் என்ன அர்த்தம்? கிரீப்பிங்னா கிரீப்பிங் திங்ஸ்னா ஊர்ந்து வர்றது. என்ன வருது? எது ஊர்ந்து வரும்? இந்த சர்ப்பத்தின் ஆவி என்ன பண்ணுது? சபை காலத்துல ஊர்ந்து உள்ள வருது. யார் மூலமா? நிக்கோலாய் மதஸ்தரின் வித்தாய் ஊர்ந்து வருது. வித்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெளி வார்த்தைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னு சொன்னா வார்த்தையெல்லாம் போடப்படுது உள்ள சபைக்குள்ள, ஒரு சில நபர்களால போடப்படுது. எப்போ? செய்தியாளன் போன பின்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக, சபை மைமையாடுறதுக்கு முன்பதாக. மீன்ஸ் அப்படின்னா சபை உபத்திரத்துக்கு போறதுக்கு, ஒரு அழுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாக. சரியா இந்த நேரத்துல இல்லைங்களா? சபை செய்தியாளன் எப்ப போனார் காட்சியை விட்டு? 64-65 போனார் இல்லைங்களா? அதே போல இங்க இருக்கிற செய்தியாளனும் 65 போயிட்டார் இல்லைங்களா? போயிட்டாரா? அதே காட்சி, அதே டைம் தான். நாமள என்ன பண்றோம்? மனவாட்டி ஒரு அழுத்தம் வரணும், மனவாட்டி பத்மஸ் போனோம், எடுத்துக்கொள்ளப்படணும், சிங்காசனத்து நேரம் எடுத்துக்கொள்ளப்படணும். இதுதான் இந்த நேரத்துல தேவன் 5 வீசி வச்சு இங்க இருக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து வந்தா இங்க நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் பிரயாசத்தையும் பொறுமையும் நீ பொல்லாதவரோட சகிக்க கூடாமல் இருக்கிறத அறிந்திருக்கிறேன். அது கீழே அப்போஸ்தலர் அல்லாதவரோட அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன். வெளில நடக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீர்க்கதரிசின்னு வந்து சொன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. செய்தியாளருக்கு மேல ஒரு 8ஆம் செய்தியாளர் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை என்னன்றத கீழே சொல்றாரு பாருங்க. அது கீழே பாருங்க. அது கீழே நீ வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. அப்போ நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள், நிக்கோலாய் என்ற அப்படின்னா பிசாசு என்ன பண்றான்னு சொன்னா ஏதேன்னு எப்படி ஊர்ந்து வந்து, மீன்ஸ் அப்போ வந்து பாவத்துக்கு அப்புறம் ஊர்ந்து வந்தா முன்பதாக சைலண்டா வந்து ஏவாளை கரைப்படுத்தினானோ அந்த மாதிரி முதல் மனவாட்டியை கரைப்படுத்தினா, அதே போல எபேசு சபை காலத்துல ஊர்ந்து வந்த செய்தியாளன் போன பின்னாடி இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் வித்து உள்ள வந்துச்சு. இதே டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா இவர் பொய்யான போதம் வந்துருச்சு, சபையில போதம் வந்துருச்சு. ஆல்ரெடி ஒருத்தன் வந்து விசுவாசத்தை போட்டிருப்பாங்கல்ல, பிரசவ ஒப்பிக்கப்பட்ட விசுவாசம், அந்த விசுவாசம் வந்து இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு விசுவாசம் எழுகுது. இப்ப இந்த 2 விசுவாசத்துக்கு என்ன நடக்கும்? போராட்டம் நடக்கும். ஒரு போராட்டம் நடக்கும் இல்லைங்களா? அந்த போராட்டத்துல எது ஜெயிக்கும்ன்றத பொறுத்துதான் என்னங்க அந்த போராட்டம் நிக்குமா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி இந்த நேரத்துல ஒரு விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் வேணும். அது போராட்டத்துக்கு விசுவாசமா இருக்குது. அது யார் செய்ய முடியும்னா, யார் ஸ்பாஞ்சி பர்சன் செய்ய முடியாது. ஸ்பாஞ்சி பர்சன் யாருங்க? ஸ்பாஞ்சி பர்சன்ஸ், ஸ்டிஃபன் பர்சன், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறவங்க செய்ய முடியாது. சாதுவா பிரதர், அன்பா இருக்கலாம் பிரதர், பண்பா இருக்கலாம், நம்ம எல்லாம் ஒண்ணு. இந்த கதைலாம் இங்க ஆவாது. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? திருப்பி சொல்ல, இதே லைட்டா சொல்றேன். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கலாம், ஆனா அந்த விசுவாச போராட்டத்துக்கு விசுவாசமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எதுக்காக நீங்க சத்தியத்துக்காக டிஃபெண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றீங்க சொன்னா உங்க விசுவாச போராட்டத்துக்கு விசுவாசமே இல்ல. நீங்க அசால்ட்டா என்ன பண்ணுவீங்க? விழுந்து போடுவீங்க. கீழே இந்த செய்தி எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆவிகளை பார்க்கும்போது பயமா இருக்கு. அசால்ட்டா பிசாசு உங்களை நிக்கோலாய் மதஸ்தரின் ஓவர் கம் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு சின்ன வியாதினால, ஒரு சின்ன காய்ச்சல்னால என்னால வார்த்தையில நிக்க முடியல, சொந்த மதத்துடைய மேரேஜ்னால நிக்க முடியல, இல்ல சடங்காச்சாரத்தால் நிக்க முடியல. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் டிஃபெண்டிங் ஃபெய்த்தா இருக்கணும். டிஃபெண்டிங் ஃபெய்த் என்னங்க?
அப்போ இந்த பட்டயம் நமக்குள்ள இருக்குது, விசுவாசம் இருக்குது, பட்டயம் இருக்குது. அதை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பலம் வேணுமே. நிறைய பேர் இல்ல. நான் ஒரு விஷயம் சொல்லணுமா? இங்க பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசி ஆகிய பவுல் போயிட்டாரு, செய்தியாளர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அநேக நபர்கள் வர்றாங்க. யோவான் தான் கடைசியா எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. யோவாவுடைய சிஷ்யன் யாரு தெரியுமா? யோவாவுடைய சிஷ்யன் யாரு? பாலிகார்ப்பு நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா? குட் மேன். ஏழு சபை காலம் வியாக்கியானத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு நல்ல மனுஷன். அந்த மனுஷன் பாலிகார்ப்புடைய சிஷ்யன் யார் தெரியுமா? யாருங்க பாலிகார்ப்புடைய சிஷ்யன்? யாருங்க? இரேனியஸ் தான் பாலிகார்ப்புடைய சிஷ்யன். இரண்டாம் சபைக்காலின் தூதனாக தீர்க்கதரிசி யாரை நியமிக்கிறாரு? இரேனியஸ். ஏன் பாலிகார்ப்பு நியமிக்கல? ஏன் பாலிகார்ப்பு நியமிக்கல தெரியுமா உங்களுக்கு? பாலிகார்ப்பு நல்ல மனுஷன். பாலிகார்ப்பு அந்த காலத்துல எபசபை காலத்தை வாட்சி பாருங்க. ஒரு 1000-1500 கிலோமீட்டர் தூரமா போய் சபையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு விரோதமா பிரச்சனைகளை கேட்கிறாரு, சரிப்படுத்தணும்னு பாக்குறாரு அவரு. சொல்லப்படுதுங்களா உங்களுக்கு? நீ படிச்சு பாருங்க. நீங்க இந்த சபை வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 7 சபைகள் வியாக்கியானத்துல சொல்றாரு தீர்க்கதரிசி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சபையில நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் என்ன பண்றாரு, பேசுறாரு. அவர் ஒரு சபை தலைவர். பாலிகார்ப்பு ஒரு சர்ச் ஃபாதர். அவர் அதெல்லாம் இந்த ஃபாதர் கிடையாது, சபை தலைவரா, சபை தகப்பன் பிதாவா இருந்தார் அவர். யாரு? யோவான் போன பின்னாடி யோவான டைரக்டா பார்த்த மனுஷன், யோவான்கிட்ட கற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் தான் பாலிகார்ப்பு இருந்தார். ஆனா பாலிகார்ப்பிட்ட கற்றுக்கொண்ட மனுஷன் தான் இரேனியஸ் இருந்தார். தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த 2 பேரும் கொண்டாந்து நிறுத்தி ஒரு நபரை தான் இதுல செய்தியாளனா இருக்க முடியும், அது இரேனியஸ் தான்றாரு. ஏன் இரேனியஸ்னா, பாலிகார்ப் நல்ல மனுஷனா இருக்கிறார். பாலிகார்ப் மரிக்கும் போது அவரு ரத்த சாட்சியா தான் மரிச்சார். எஸ், ரத்த சாட்சியா மரிக்கும் போது அவர் என்ன பண்ணாங்க, சிலுவையில அரைஞ்சு தீட்டு அவரை சாவடிக்கிறாங்க. சாவடிக்கும் போது அவருடைய ஆவி புறாவை போல போகுது, தேவனுடைய சன்னிதானத்துக்கு போகுது. படிச்சிருப்பீங்க. அப்போ இப்படி இருக்கும்போது, இப்படி இருந்த மனுஷனை கூட செய்தியாளர் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, he was a spongy person, சாஃப்டான பர்சன். அந்த பர்சன் சத்தியத்துக்கு தைரியமா நின்று போராடுற அந்த போராட்ட குணம் இல்ல அவருக்கு. கெஞ்சி பேசுற குணம் இருந்துச்சு. ஆனா இரேனியஸ் வரும்போது சத்தியம் எப்பதான் அங்க சத்தியத்துக்கு விரோதமா துருபதேசம் வரும்போது எழுந்து நின்று அடிச்சார். இந்த புதிய ஏற்பாட்டை தொகுத்ததே இரேனியஸ் தான் நமக்கு தொகுத்து கொடுத்தது. ஒரு பொல்லாத உபதேசம் வரும்போது பவுல் எந்த ஸ்டாண்ட்ல நின்றாரோ அந்த ஸ்டாண்ட்ல நின்று டைரக்டா டிஃபெண்ட் பண்ணார் அவர். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சில சகோதரர்களா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு டைரக்டா நோ சொல்ற குணம் உங்களுக்கு வேணும். இருக்கா? காம்ப்ரமைஸ் பண்ற குணம் இருக்கா? ஒரு ஃபங்க்ஷன் வருது, சபை இருக்குது, உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண தெரியும் அந்த இடத்துல. இதெல்லாமா அப்படின்னு சொன்னா அது கீழே நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான ஆவிகள் எப்படி கிரியை செய்யுதுன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீ போராட்டத்துக்கு விசுவாசம், உங்க விசுவாசத்தை காட்டுறதுக்கான வழியே இந்த போராட்டம் தான். உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்துறது காட்டுறதுக்கான வழியே பாலிகார்ப்பு ரட்சிப்புக்குள்ள வந்தார். ஆனா சபை தலைவனா என்ன பண்ணலங்க இல்ல. ஏன்னு சொன்னா அவர் ஸ்பாஞ்சி பர்சன், சாஃப்டான பர்சன் இருந்துச்சு. அவர் போய் பெரிய சபை தலைவர்கள் எல்லாம் நிக்க வச்சு பேச ஆரம்பிச்சார், கெஞ்சி பேச ஆரம்பிச்சார். யாரும் அவர் பேச்சு செவி கொடுக்கல. பிஷப்ஸை ஏற்படுத்தினாங்க. இந்த பிஷப்ஸை ஏற்படுத்துற முறைதான் நிக்கோலாய் மதஸ்தரின் போதனை. சபை தலைவர்களை ஏற்படுத்துற முறை நடுவில் நீங்க தீர்க்கதரிசி செய்தி வாசியா தெரியும். நீங்க இண்டிவிஜுவலா நீங்க போனீங்க சொன்னா நிறைய அதுக்கான வியாக்கியானங்கள் இருக்கு. ஹிஸ்டாரிக்கலி நீங்க அங்க போவேன், தீர்க்கதரிசி சொல்லுவார் அந்த விஷயத்த. ஃபர்ஸ்ட் அது வித்தா போடப்படுச்சு. வித்துனா என்னங்க? நிக்கோலாய் மதஸ்தரின் அது வார்த்தையா போடப்படுச்சு. நிக்கோலாய் மதஸ்தரின் போதனையா போடப்பட்டு அதுக்கப்புறம் என்னவா மாறிடுச்சு? அது டாக்டரினா மாறி, கிரியையா மாறி, அதுவே என்ன மாறிடுச்சு? ஸ்தாபனமா மாறிடுச்சு. கிரியை மாதிரி ஸ்தாபனம் மாறிடுச்சு. சரி, கிரியை, போதனை, ஸ்தாபனம். முதலாம் சபை காலத்துல கிரியா இருந்துச்சு. 2ஆம் சபை காலத்துல வரும்போது அது போதனையா மாறி, 3ஆம் சபை காலத்துல வரும்போது ஸ்தாபனம், ரோமன் கேத்தலிக் ஸ்தாபனம் அப்படிதான் வந்துச்சு. நிக்கோலாய் மதஸ்தருடைய அதோடைய நீட்சி தான் ரோமன் கேத்தலிக் சர்ச். உங்களுக்கு இப்ப இது நடுவில் வந்த இடம் இதுக்கு இங்க வந்துச்சு. இதுக்காக தான் யார் பேசுறது? யூதா பேசுறாரு. நம்மளும் கூட அந்த நேரத்துல இருக்கிறோம். நம்மளும் கூட எங்க இருக்கிறோம்? சேம் டைம்ல இருக்கிறோம். செய்தியாளர் போயிட்டாரு, எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிற நேரத்துல இருக்கிறோம். சரியா, மனவாட்டியாளர் இருக்கிற நேரத்துல இருக்கிறோம். அப்ப இங்க பிரச்சனை இருக்குது. இங்க பிரச்சனைக்கு பேசிக்கா என்ன தேவைப்படுது? விசுவாசம். பொதுவான விசுவாசம் இல்ல. என்ன விசுவாசம் தேவை? போராட்டத்தின் விசுவாசம். போராட்டத்தின் விசுவாசம்னா போராடுறதுக்கு தைரியம் வேணும். ஃபர்ஸ்ட் தைரியம் இல்லாத கோழைகள் தேவனுக்கு தேவையே இல்லை. கொழகுலன்றவங்களும் இல்ல பரவாயில்ல இதெல்லாம் அப்படின்றவங்களும் தேவையே இல்லை. எப்படிங்க? பரவாயில்லன்றவங்க யுத்தத்துக்கு தேவை கிடையாது.
இப்படியா, இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், மத்தவங்களை பாக்குறதுக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நீ சொல்றியா ஒண்ணு இல்லைன்னு சொல்றியா, திரும்ப சொல்ற. அந்த தைரியம் வேணும். நான் ஜுவல்ஸ் போட மாட்டேன். உலகம் உலகம் வந்து எவ்வளவு காரணம் சொல்லலாம் எனக்கு தேவையில்லை. நான் சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன் சகோதரி, நான் உங்களை யாரை பழிச்சு சொல்றதுக்காக சொல்ல, ரியலான ஃபேக்டை சொல்றேன். ஏன்னா உங்களுக்கும் தேவனுக்குரிய காரியம், ஊழியக்காரனா அந்த காரியத்தை நான் செய்யணுன்றதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன். சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். கடைசி காலத்துல வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து நியாயத்தீர்ப்புல வந்து நிக்குது இல்லைங்களா? நியாயத்தீர்ப்புல வரும்போது ஒரு சில வந்து காரணங்களை சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களா? ஆண்டவரே இது வந்து செய்ய முடியல, இப்ப நீங்க சொன்னது அந்த காலத்துல செய்ய முடியல அப்படின்னு காரணங்களை சொல்லுவாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? இந்த விஷயம் நடக்குது, ஜட்ஜ்மெண்ட்ல நடக்குது. ஆண்டவரே இந்த காலத்துல இந்த விஷயத்தை செய்யல, இந்த மாதிரி என்னால ட்ரெஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி என்னால இருக்க முடியல, உலகம் வந்து நான் வந்து மேரேஜ் ஆன பெண்ணா இருக்கிறேன், என்னால ஜுவல்ஸ் போடாம இருக்க முடியல, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லுவாங்களாம். நிறைய காரணங்கள், நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அந்த காலத்திலேயே ஒரு சாட்சி வச்சு அந்த சாட்சியை கொண்டாந்து நிறுத்துவாராம். முன்னாடி நிறுத்தி இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்பாராம். அவங்கதான் விசுவாசத்துக்காக போராடினவங்களா இருந்தாங்களா? அவங்க நீங்க விசுவாசத்தை வச்சிருந்தீங்க, ஆனா அந்த விசுவாசத்துக்காக போராடல, கொலகொலையில இருந்தீங்க. நீங்க எப்படி இருந்தீங்க? கொலகொலைன்னு இருந்தீங்க. அப்ப விசுவாசத்துக்கு நிக்கிறவங்க எப்படி நிக்கிறாங்க? புரியுதா உங்களுக்கு? எப்படி நிக்கிறாங்க? அவங்களுக்கு பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காட்டிலும் அவங்க வச்சிருக்கிற சடங்காச்சாரங்களும் மற்ற காரியங்களும் சொந்த பந்தங்களும் உலகமும் மற்ற காரியம் எதுவும் பெருசு கிடையாது. எதுவும் பெருசு கிடையாது. அது உங்களுக்கு ஒரு கணவன் சொல்ல வேண்டியது கிடையாது, உங்க பாஸ்டர் சொல்ல வேண்டியது கிடையாது, உங்க மனைவி சொல்ல வேண்டியது கிடையாது, யாரும் சொல்ல வேண்டியது கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஒரு போராட்டத்தின் விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த போராட்டத்தின் விசுவாசத்துக்காக வந்து தைரியமா எடுத்துட்டு ஓடுவோம் முன்னாடி. புரியுதுங்களா உங்களுக்கு? காரணம் ஆயிரம் சொல்லலாம். காரணம் நீங்க சொல்றீங்க இல்லையா, நியாய தீர்ப்புல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா உங்க காலகட்டத்திலேயே உங்க பக்கத்திலேயே உங்க ஊர்லயே ஒரு நபரை வச்சு தேவன் கொண்டு வந்து இந்த பெண் எப்படி நின்றா, இந்த ஆண் எப்படி இருந்தார், இந்த நபர் எப்படி இருந்தார், ஆண்டவரே இப்படி இருந்தா ஆண்டவரே. அன்னைக்கு வந்து தீர்க்கதரிசி காலத்துல வருது, தீர்க்கதரிசி காலத்துல வரும்போது கடைகள்ல அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் விக்கிறதுலயே நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாரு? தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா உங்க சத்தியத்துக்காக நீ எந்த எல்லை வரைக்கும் வேணா போலாம். உன் சத்தியத்துக்காக கழுகால தன்னுடைய ஜீவனை காத்துக்கொள்றதுக்கு அந்த ஆகாரத்தை புசிக்கிறதுக்கு எவ்வளவு தூரமானாலும் போய் அந்த ஆகாரத்தை புசிக்கும். அதுக்கு பருந்து மாதிரி என்ன பண்ணது? பருந்து தீர்மா பருந்து தீர்வு சொல்ற கழுகாய் இருக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டுச்சது, பறக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டுச்சது. அது எப்ப தெரியுமா சுவாபம் மாத்திக்கிச்சு? எப்ப அது சுவாபம் மாறிச்சு யாருக்கா தெரியுமா? எப்போ சத்து போன பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் போது சுவாபம் மாறிடுச்சு. திரும்ப சொல்றாரு, அது தூரத்தை போகாம தன்னுடைய ஆகாரத்தை கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட அந்த ஆகாரத்துக்காக பறக்காம தூரமா போய் சாப்பிடாம லோக்கல்ல அங்கே இருக்கிற செத்து போன ஆகாரம், செத்து போன ஆகாரம்னா பழைய கெட்டு போன உபதேசங்களை கேட்கறது பாரு. நிறைய பேர் பாத்தீங்க சொன்னா சபைகளுக்கு போவாங்க, அங்க வந்து ஜீவனே இல்லாத சபைகளா இருக்கும். கேட்டா ஏன் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்லுவாங்க, பிரதர் வேற வழி இல்ல, இந்த சபை எதுக்கு? ஃபர்ஸ்ட் எதுக்கு சபை? சபைக்காக நீங்க வந்து சபைக்கு போனா பரலாம போயிடுவீங்களா? சபைக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லைன்னு சொன்னா பரலாம போக மாட்டேன். அது வேணா ஒரு மார்ச்சரியா இருக்கும். ஜீவன் அங்க ஒரு காலம் உண்டாவாது, ஒரு காலம் ஜீவன் உண்டாவாது. உங்களை என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு சபை என்ன பண்ணுவாங்க? கிள்ளணும். எப்பவும் கிள்ளும் ஒரு சபை. உங்களை எப்ப என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கிள்ளுனே இருக்கணும். கில்லாது உங்களுக்கு தடவுற சபைக்கு போகாதீங்க, தயவு செஞ்சு அந்த நபர்கள் போகாதீங்க. ஏன்னா நம்ம மாறுபாடானவர்கள். இயல்பை வசனம் சொல்றது இல்லைங்களா, மனுஷனுடைய இருதயம் கிறுக்குள்ளதை கேடுள்ளது. இயல்பாவே மாறுபாடானவர்கள். அந்த இயல்பான மாத்திர சூழ்நிலை உள்ள இடத்துக்கு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம கரெக்ட் கிடையாது சகோதர சகோதரியே, நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டா மாத்திரது தான் சபை. அப்போ நான் இருக்கிற வண்ணமாவே நான் ஏற்றுக்கொள்றதுக்கு எதுக்கு சபை? எதுக்கு அப்பேற்பட்ட ஊழியக்காரன்? நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன், அன்பா பேசுறேன், நான் இருக்கிற மாதிரியே எல்லா ஆபரணங்களும் போட்டுக்கிறேன், உலக ரீதியா எல்லா பங்கன் ரன் பண்றேன், எல்லா உலக ரீதியான எல்லா சடங்காச்சாரங்களும் நான் செய்யறேன், உலக ரீதியான ஃப்ரெண்ட்ஸை உள்ள உலக ரீதியான என்ன சொல்றது ஜாதி சங்கங்களை விடல, உலக எந்த காரியங்களும் விடல, நான் விடல. அது என்ன சபை என்ன பண்ணும்? என்னை ஏற்றுக்கொள்ளும், என் மேரேஜுக்கு வரணும், என்னோட கல்யாணத்துக்கு வரணும், என் காது குத்துக்கு வரணும், என்னோட பர்த்டேக்கு வரணும். அப்பேற்பட்ட சபை உங்களை எடுத்துக்கொள்ளப்படுதல் கொண்டு போகாது. அப்பேற்பட்ட ஊழியக்காரன் உங்களை எடுத்துக்கொள்ளப்படுதல் கொண்டு போகிற வார்த்தையை சொல்ல மாட்டான். உங்களை கிள்ளினே இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு போராட்ட குணத்தை உண்டு பண்ணும். ஒரு போராட்ட குணத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கழுகு என்ன பண்ண சொல்லுங்க? கழுகு தன்னுடைய கூட்டை எப்படி கட்டும்? படிச்சு பாருங்க. கழுகு தன் கூட்டை கலக்கிறத போல, ஈகிள் ஸ்ட்ரெல்த் ஆஃப் தி நெஸ்ட்னு சொல்லி அந்த மெசேஜ் இருக்கு பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைக்கிறத போல செய்தி அந்த செய்தியில சொல்ற தீர்க்கதரிசி. கழுகு தன் கூட்டை கட்டுறதுக்கு முன்பதாக என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் முள்ளெல்லாம் கொண்டு வந்து போடுமா. என்ன பண்ணுமா?
முள்ளெல்லாம் கொண்டு வந்து போட்டு அப்புறம் ஒரு அடிக்கப்பட்ட மிருகத்துடைய தோலை கொண்டு வந்து மேல போடும். வச்சு பாருங்க. அது கொஞ்ச நாள் வளரும். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது பறக்கிறது கத்து கொடுக்கும்போது என்ன பண்ணும்? அது 2 நாள் 3 நாள் கூட்டு பார்க்கும். வரலன்னு சொன்னா என்ன பண்ணும்? அது தோலை எடுத்துரும். அப்படின்னா கூட்ட கலைக்கும். கூட்ட கலைக்கும் போது கண்டிப்பா என்ன பண்ணும்? வெளியே முள்ள குத்தி வெளியே பறக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு சபை இருக்கணும். உன் பாவத்தை சொல்லுங்க, நீ பிரச்சனை படுத்துறது இது சரியில்லை, இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒண்ணு என்னங்க, தண்ணீர் ஆயிரு இல்லைன்னா எண்ணெயாரு. தண்ணீர் ஆயிரு இல்ல எண்ணெயாரு. 2 இல்லைன்னு சொன்னா உனக்கு பிரயோஜனம் இல்ல, இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும்? பால் படுத்துவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கவனிங்க சகோதர சகோதரி, எந்த நேரத்துல இருக்குதுன்றத குறிச்சும் பார்த்தோம். அப்போ என்ன ஃபெய்த், எந்த நேரம் அது சரியா? நம்ம திரும்ப நியூ ஆல்பா ஏஜ்ல வந்திருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு சமீபமா நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்துல தேவன் என்ன பண்றாரு? 5-fold மினிஸ்ட்ரியா இந்த யூதாவை அனுப்பி இருக்கிறார் இல்லையா? தீர்க்கதரிசி செய்தியை தான் கேரி ஓவர் பண்றாரு இல்லையா? யூதா வேற ஒரு செய்தியை கொண்டு வந்தாரா? பரிசுத்தவான்கள். யாரு பரிசுத்தவான்கள்? யாரு? நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வேலைக்காக கொண்டு வரப்பட்ட கூட்டம். அது ஆதி அப்போஸ்தலர் கூட்டம். அவங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் உங்ககிட்ட டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. அந்த ரிலே வந்து உங்ககிட்ட இருக்குது. நீங்க அதை பற்றி ஓடணும். அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறேன்றார். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இந்த புத்தகத்தை குறித்து நான் சொல்றதுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் வாசலாய் உள்ளது. அதாவது கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாட்டை ஒரு நபர் பெறும் முன்பு இந்த புத்தகத்தின் உள்ள அந்த விழிப்புணர்வை பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்பாடு உங்களுக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட இந்த ஆவிகளுக்கு விடுதலை ஆகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்றேன். மகதலேனா மரியாள், அந்த மரியாளுக்குள்ள இருந்து தேவன் 7 பிசாசுகள் வெளியே துரத்தி இருந்தார். கரெக்டுங்களா? 7 பிசாசுகளை வெளியே துரத்திருந்தார். 7 பிசாசுகள் வெளியே துரத்திருந்தார். மீன்ஸ் என்ன அர்த்தம்? இப்ப 7 பிசாசுகள் மகதலேனா மரியாள் கிட்ட இல்ல. மீன்ஸ் ஒரு வீட்டுல அழுக்கு, அவ்வளவு அழுக்கு இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் எடுத்து வெளியே போட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். மீன்ஸ் காலியா இருக்கும். எவ்வளவு வெளியே போச்சோ அவ்வளவு உள்ள வர்றதுக்கு ஏதுவான காரியங்கள் உள்ள இருக்கும். அப்படின்னா அந்த மகதலேனா மரியாள் ஆகிய அந்த பெண்ணுக்குள்ள, அந்த சபைக்குள்ள இருக்கிற 7 ஆவிகள் வெளியே போகும்போது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற 7 ஆவிகள் உள்ள வரும். சுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற 7 ஆவிகள், கிறிஸ்து சபை காலங்களில் 7 ஆவிகளை வந்தார், வெளிப்பட்டார் இல்லையா? அது சபை காலத்தை கிரியை செய்யணுமா இல்லையா? செய்யணுமா இல்லையா? அப்ப அது மாதிரிதான் இந்த விழிப்புணர்வு இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்பாடு பெறதுக்கு முன்பதாக, அதான் 7 முத்திரைகளா இருக்குது, அதான் 7 ஆவிகளா இருக்குது. அதுக்கு முன்பதாக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிகள் வெளியே வரணும். அதுதான் அந்த வேலையை தான் இந்த புத்தகம் செய்யுது. அந்த போராட்டத்தின் வேலையை தான் இந்த புத்தகம் செய்தா இல்லையா? நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது கீழே பாருங்க. இந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஆகணும். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல 10 பேரோட பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்துல எத்தனை பேர் இருக்குது? 10 பேர்கள். சின்ன புத்தகம் தான். ஆதியாகமம் முழுசும் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? நான் சொல்றேன், அந்த சின்ன லைன் சொல்ற பாருங்க. எழுத்தார் யூதாவோட பேர் குறிக்கப்பட்டிருக்குது. யூதா யாரு? யூதா இயேசு கிறிஸ்துடைய இல்ல, இயேசு கிறிஸ்து ஊழியக்காரன் சொல்றார் தன்னை இல்லையா? அவர் முத்திரையில் உடைக்கப்படுறதுக்கு முன்பதாக என்னவா இருந்தார்? அவரு இப்ப என்னவாயிட்டாரு? அப்படின்னா ஃபெலோ லேபரா அவருடைய ராஜ்யத்துக்கு ஊழியக்காரனா மாறிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க சொன்ன ரட்சகரா இயேசு கிறிஸ்துவ சகோதரனாகிய யாக்கோபை குறிச்சு 2. 3வது ரட்சகரா இயேசு கிறிஸ்துவ குறிச்சு. கொலைகாரனாகிய முதல் மனுஷன் காயினை குறிச்சு இருக்கு. அடுத்தது கூலிக்காக வஞ்சகம் செய்த பிலேயாமை குறிச்சு இருக்கு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி எதிர்த்து பேசின கோரா, கிளர்ச்சிக்காரன், ரெபெலியன் பர்சன். இதெல்லாம் ஆவிகள் நான் காட்ட போறேன். நம்ம பிசாசு எந்தெந்த நேரத்துல இந்த மாதிரி ஆவியில அஃபெக்ட் பண்றான்னு தெரிய போகுது இதுல. அடுத்தது அதுக்கப்புறம் முதல் யாத்திரையின் செய்தியான மோசேயை குறிச்சு பேசுதா இல்லையா? அடுத்தது 7வது தலைமுறை ஆகிய எடுத்துக்கொள்ளப்பட்ட பிரதான தூதன் ஆகிய மிகாயலை பற்றி பேசுது. எத்தனை பேர் ஆச்சு? 8. 7வது தலைமையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை குறிச்சு பேசுது. முதல் மனிதனாகிய ஆதாமை குறிச்சு பேசுது. எத்தனை பேர் ஆச்சு? 10 பேரை குறிச்சு. ஒரு 25 வருஷத்துல 10 பேரை குறிச்சு காட்டுது. அப்படின்னா இந்த 10 பேரை வச்சு நல்லதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், கெட்டதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். நல்லது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. யாரும் இருக்கிறாங்க பாருங்க. யூதா, யாக்கோபு, இயேசு கிறிஸ்து, அப்புறம் மோசே, மிகாயல், ஏனோக்கு, ஆதாம். 7 பேர் இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த 7 பேரும் அவங்க காத்துக்கொண்ட விசுவாசத்துக்கும் காரணமாகவும் நல்லவங்களாவும் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாகவும் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆதாம் யாரு? முதல் ஜீவனை வெளியே கொண்டு வந்த மனுஷன். கரெக்டுங்களா உங்களுக்கு? அடுத்து ஆனோக்கு யாரு? அதிலிருந்து 7வது மனுஷன். அந்த மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்போ ஆதாம் காலம் வந்து பவுலுடைய காலமா இருக்கும் பட்சத்தில் ஏனோக்கின் காலம் எந்த காலமா இருக்கு? நம்ம மரவாட்டி காலமா இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? யூதாவா இருக்கிறோம். யாரோட சகோதரன்?
இயேசு கிறிஸ்துல பிறப்பின் அடிப்படையில தேவனுக்கு பிதாவா இருக்கும் பட்சத்துல இருந்தாலுமே கூட நம்ம என்ன இருக்கிறோம்? அவருடைய ஊழியக்காரோட சேவகர்களா இருக்கிறோம். நமக்கு முன்னதாக யாக்கோபுன்ற ஒரு சகோதரர் இருந்தார், முன்னாடி இருந்த சர்ச், ஃபர்ஸ்ட் சர்ச் முன்னாடி. அதுக்கப்புறம் மோசே யாத்திரையின் செய்தியாளர், நமக்கு ஒரு செய்தியாளர் இருக்கிறார். ஆமென். சரி, இதெல்லாம் இந்த புத்தகம் ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் குறிப்பிடுகிறது. இந்த புத்தகத்துல 25 வசனங்கள் இருந்தாலும் அந்த புத்தகம் ஒன்னொன்னு ஆட்டம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? நீதிமானாக்கப்பட்ட, நான் அந்த வசனத்தை வாசிச்சேன் பாருங்களேன். இது யாருக்கு எழுதப்பட்டுச்சுன்ற லைன் வாசிச்சு நான் முடிக்கிறேன் பாருங்க. ஊழியக்காரன் யாக்கோபுடைய சகோதரனாகிய யூதா பிதாவாகிய தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துனால காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்கள் எழுதுகிறதாவது. இது எல்லாருக்குமான புத்தகம் கிடையாது. இந்த பிரிகாஷன்ஸ் எல்லாருக்குமான புத்தகம் கிடையாது. மீன்ஸ் மிருகத்தின் முத்திரையை குறிச்ச ரகசியம், அக்கிரமத்தின் ரகசியம், அது முத்திரையில் கீழே வர ரகசியம். இப்ப இது எல்லாமே பிசாசை குறிச்சு பக்க வழியா நுழைந்த சகோதரர்களை பத்தி பேசும். அது சபைக்குள்ள செயல்படுகிற ஆவிகளை குறிச்சு பேசும். நீங்க படிச்சு பாருங்க கீழே. சபைக்குள்ள செயல்படுகிற ஆவிகள், சபைக்குள்ள செயல்படுகிற நபர்களுக்குள்ள செயல்படுகிற ஆவிகள். ஒரு கூட்டம் வரும்போது உள்ள கடைசியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக என்ன ஒட்டுமொத்த சபையை அந்த ஓநாய்களை போல என்ன பண்றதுக்கு கவுந்து போறதுக்கு வராங்க. அவங்களுக்குள்ள ஒரு சில ஆவிகள் செயல்படுது. அவங்க எப்படி இருப்பாங்கன்றத குறித்து சொல்லுது. அவங்க யாரு, அவங்களுடைய சோதனைகள் எப்படி இருக்கும், அதே போல அவங்க யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படும். நீங்க வாட்சி பாருங்க, யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா காயினுக்கு அடையாளமா சொல்லப்படும். இவர் காயின் வழியில் நடப்பாங்க. பீலேயாம் கூலிக்காக விரைந்து போல விரைந்து போவாங்க இல்லைங்களா? கோரா எதிர்த்து போசன் போல எதிர்த்து பேசுவாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்கினேன்னு சொன்னா, பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தையெல்லாம் உண்டாக்கப்படும் போது அந்த ஏஞ்சல்ஸ் எப்படி தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டை பாதுகாக்காம வீழ்ந்து போய் அந்தகார சங்கிலினால கட்டி நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டாங்களோ, அது மாதிரி இவங்களுக்கும் நியாய தீர்ப்பு முன் நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம். அப்புறம் அவங்களுடைய சுவாபங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லும் போது இவங்க தூஷிக்கிறவர்களா இருப்பாங்க. மிகாயேலும் லூசிபரும் சண்டை போடும் போது, மோசையோட சரத்துக்கு சண்டை போடும் போது அங்க தூஷணம் காணப்படல, ஆனா லூசிபர் தூஷிச்சு அந்த ஆவி இவங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம். நான் இது கீழே சொல்றேன். இந்த காலத்துல செய்யப்படுற மிகப்பெரிய ஆவி வந்து செக்ஷுவல் ஸ்பிரிட், லெவிஷியஸ்னஸ் ஸ்பிரிட், காமவெறியின் ஆவி இந்த காலத்துல அதிகமா செயல்படுது. அதனாலதான் நீ இப்ப நம்ம எக்ஸ்டர்ன் டைல்ஸ் என்னங்க கரெக்டுங்களா? எப்படி ஏன் அது வருது நான் காட்டுறேன். அதான் சிறு பிள்ளைகளுக்கு வருது. நீங்க பாக்குறீங்களா? ஒரு சின்ன வயசு 2 வயசு 3 வயசு பாப்பாவை கூட வெளியே அனுப்ப முடியல. இன்னைக்கு ஒரு 60-70 வயசு பாட்டியம்மா கூட வெளியே அனுப்ப முடியல. காரணம் என்ன? காரணம் என்னங்க? நான் கூட கேட்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீக் இந்த காரியத்தை எடுக்கிறேன். என்ன காரணம்? லெவிஷியஸ்னஸ் ஸ்பிரிட், காமவெறி ஜாஸ்தியா இருக்குது. ஜாஸ்தியா என்ன சொல்றேன்? இது எப்படி வந்துச்சு? எங்க வந்துச்சு? இருவனம் இல்ல என்னங்க, ஏதேன்ல இருந்து திரும்ப வந்துச்சு இந்த காலத்துக்கு. காயின் கொஞ்சம் இல்லையா, இவன் காயின் வழியில நடந்து காயின் எப்படி பிறந்தானோ அப்படி பிறந்தாங்க இவங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப இப்ப இந்த காலத்துல பாருங்க அது ஜாஸ்தியா இருக்குது. அது பிசாசு அதிகமா அதுக்கு யூஸ் பண்ற டூல் வந்து ஃபோர்த் டைமென்ஷன் மீன் போன மீடியா அதிகமா யூஸ் பண்றான் அந்த விஷயத்தை. அப்ப அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப என்ன பண்ணுன்னு சொன்னா, இவங்க வந்து என்னங்க திருமண உடன்படிக்கைகளை இல்லாதவங்க. கீழே நான் சொல்றேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க நல்லா. நெக்ஸ்ட் வீக் கம்பல்சரி இந்த எல்லாத்தையும் உடைக்க போறோம், எல்லா விஷயத்தையும் அடைக்க போறோம். கவனிங்க நல்லா. இவங்க என்ன நடக்குது? இவங்க யாருக்கு எழுதப்பட்டார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவில காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்களுக்கு. மீன்ஸ் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்ற வார்த்தை நான் இங்க சொல்றேன். இந்த புஸ்தகம் நீதிமானாக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு எழுதப்பட்டுச்சு. எல்லாருக்கும் அல்ல இல்லைங்களா? அப்ப கிருபையில இருக்கிற 3 படிநிலைகள் என்ன? 3 stages of the grace. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லைங்களா? இவங்க பரிசுத்தமாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டாங்க இல்லைங்களா? அப்புறம் அழைக்கப்பட்டாங்க, அழைப்பு, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று காக்கப்படுதல் அப்படின்றத இட்டர்னல் செக்யூரிட்டின்னு அர்த்தம். நான் சொன்னேன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிச்சு தீர்க்க நீங்க வாசிங்க. பரிசுத்தாவியை பிரிச்சு பரிசுத்தாவி என்பது என்ன என்ற செய்தியில தீர்க்க சொல்வார். வாட் வாஸ் தி ஹோலி கோஸ்ட் என்ற வாட் வாஸ் ஹோலி கோஸ்ட் given for, பரிசுத்தாவி எதுக்காக கொடுக்கப்பட்ட செய்தியில சொல்வார். என்ன சொல்வார் தெரியுங்களா? அந்த இவங்களை குறிச்சு பேப்டிஸ்ட குறிச்சு சொல்வார். நீங்க இந்த விஷயத்துல கரெக்ட்ல வாங்க, அப்பதான் நித்திய பாதுகாப்புல உங்களோட கூட இணங்குவேன்னு சொல்லுவார். வச்சிருக்கீங்களா? சொல்லுவார். மீன்ஸ் காரணம் என்ன? நித்திய பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க இத? இட்டர்னல் செக்யூரிட்டின்ற விஷயம் இருக்குது. இட்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னா நித்தியம் ஒரு மனுஷன் பாதுகாக்கப்படுறான். எப்ப பாதுகாப்படுறான்னா பரிசுத்தாவை பெறும்போது கிடையாது, பரிசுத்தாவின் முத்திரையை பெறும்போது. நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ இவங்க ஆல்ரெடி பரிசுத்தாவின் முத்திரைக்குள்ள இருக்கிறவங்க, காக்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவினால காக்கப்பட்டவங்க, பிதாவினால அழைக்கப்பட்டவங்க.
பிதாவினால பரிசுத்தமாக்கப்பட்ட வார்த்தை ரெண்டு வெவ்வேறு பொருட்கள், ரெண்டு வெவ்வேறு மீனிங் இருக்குது. ஒண்ணு பரிசுத்தமாக்கப்படுறது, ரெண்டாவது ஒரு வேலைக்காக பிரித்து எடுக்கப்படுறதுன்னு அர்த்தம். அப்படின்னா தேவனுடைய திட்டத்தினால இவங்க ஒரு வேலைக்காக பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டம் இவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பின்பதாக அந்த பரிசுத்த அபிஷேகம் முத்திரை, அந்த முத்திரை போடப்படுது. கரெக்டுங்களா? பரிசுத்த முத்திரை, சீலிங். பரிசுத்தாவின் என்னன்னு பார்த்தோம், நம்ம பரிசுத்தாவிய சீல் பார்த்தோமா, உடன்படிக்கைன்னு பார்த்தோமா இல்லைங்களா? அதுல ஒரு விஷயம் தான் சீல். சீல்ல எதை குறிக்குது? பாதுகாப்பு குறிக்குது, ஓனர் யாருன்றதை குறிக்குது, முடிக்கப்பட்ட வேலையை குறிக்குது. அப்படின்னா இவங்க காக்கப்பட்டவர்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள்னா முத்திரை கீழே வந்த ஜனங்கள், அவங்களுக்கு எழுதுறாரு. எல்லாருக்கும் கிடையாது. பக்க வழியா நுழைந்தவர்களை பத்தி. அப்படின்னா சபைக்குள்ளே இருக்கிற செயல்படுற இந்த பக்க வழி காயோட ஸ்பிரிட், அந்தி கிறிஸ்து ஆவி சபைக்குள்ள செயல்படுது. அதை கண்டுகொள்றதுக்கு, டிஃபெண்டிங், அதை போராடுறதுக்கு. நீ வெளியே, அதாவது உங்களுடைய எதிரியை கரெக்டா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம எதிரி என்ன பண்றோம்? தப்பா தெரிந்து கொள்றோம். எதிரிய தப்பா தெரிந்து கொள்றோம். புரிதுங்களா உங்களுக்கு? இது ஒரு பெரிய டிராப், பிசாசு செய்யற மிகப்பெரிய டிராப். சரியான எதிரிய போராட்டம். என்ன பண்றாங்க? குச்சி எடுத்து வாண்டட் அவன் ஜெயிக்கூடாதுன்னு சொல்லி குச்சியை தர்றதில்ல. அவன் ஜெயிக்கூடாதுன்னு சொல்லி டீமே ஜெயிக்கிறதுல, அவன் ஜெயிக்கிறதுல டீமே ஜெயிக்காம போயிடும். புரிதுங்களா உங்களுக்கு? இது பைபிள்ல இருக்காது, ரெக்கார்ட் பைபிள்ல இருந்தா இருக்கு. தேவன் ஒரு மனுஷன் அபிஷேகிச்ச ராஜாவை மாத்தினார், அது சவுலா இருந்தான். இன்னொரு மனுஷன் தாவீதா இருந்தான். இது சும்மாவே இருக்கிறதுல, சபைகள் சும்மாவே இருக்கிறதே இல்ல. சபை பெண்கள் என்ன பண்ணல? சும்மாவே இருக்கிறது. தாவீது கொண்டது 1000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000, 10,000. இது பண்றது எல்லாம் யாரு? சபை, பெண்கள். அது பண்ணது பிரதர், இவரு சூப்பர், இவருக்கு என்ன போச்சு? அந்த இடத்துல வெஞ்சன்ஸ், கோவம் ஜாஸ்தி ஆகுது. எதிரி கண்டிப்பா தாவீது கிடையாது, தன்னோட வாழ்க்கையின் பெரும்பான்மையான பகுதியை தாவீத கொல்றதுலயே திட்டம் போகுது. அநேக நபருடைய ஊழியம், அநேக நபருடைய நோக்கம், திட்டம் எல்லாமே உள்ள இருக்கிற ஒரே ரத்தத்துல பிறந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கு விரோதமா செயல்படுது. நம்ம எதிரி தெரியல. அப்போ இது நடந்துட்டே இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுங்களா? இந்த பக்கம் தாவீதை துரத்திட்டு போயிட்டே இருக்கு. 20 வருஷம் 25 வருஷம் ஃபாலோ பண்றாரு. நீங்க வசனம் படிச்சு பாருங்க. ஃபாலோ பண்ணும்போது பெலிஸ்தர்கள் உள்ள வந்துட்டான். பெலிஸ்தர் எப்படி பண்ணிட்டாங்க? உள்ள வந்துட்டான், பக்க வழியா உள்ள வந்துட்டான். சவுல கட்சியை கொண்டுட்டாங்க. இன்னைக்கு அததான் நடக்குது. பக்க வழியா நுழையிற உள்ள அந்த ஆவிகளுக்கு கண்டுபிடிக்கணும் கரெக்டா. புரிதுங்களா உங்களுக்கு? நம்ம எதிரியை கரெக்டா என்ன பண்ணுவோம்? கரெக்டா அடையாளம் கண்டு கொள்ளணும். எதிரியே நமக்கு தெரியல, சேம் சைட் கோல் போடுறது. கண்டிப்பா அவனுக்கு நான் பாஸ் பண்ண மாட்டேன், பால கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன். நீங்களும் தோத்துருவீங்க. கண்டிப்பா உங்க இலக்கை நீங்க என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன சொன்ன அப்படின்னா, சரியா எதிரியை கரெக்டா என்ன பண்ணுங்க, அடையாளம் கண்டு கொள்ளணும். அடையாளம் கண்டு கொள்றதுக்கான வெளிப்பாடு தான் இந்த புத்தகம் கொடுக்குது. இந்த புத்தகம் அவ்வளவு டீட்டெயில கொடுக்குது. சரி, இது கேட்பாங்க. அதாவது நீதிமானாக்கப்படுறது, பரிசுத்தமாக்கப்படுறது, பரிசுத்த அபிஷேகம். அதாவது அபிஷேகம் இட்டர்னல் செக்யூரிட்டி பெற்ற ஒரு கூட்டத்துக்கு, நித்திய பாதுகாப்பை பெற்ற ஒரு கூட்டத்துக்கு. சபை நித்திய பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? சபைன்றது லோக்கல் சர்ச்சை குறிச்சு பேசல. நிறைய பேர் சொல்றாங்க லோக்கல் சர்ச்சுக்குள்ள நான் ECF குள்ள ரசிக்கப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட நேர். அப்படி இல்ல. நீ பிரனாம் கூட்டத்துக்குள்ள போனாலும் ரசிக்கப்பட மாட்டீங்க. நீங்க கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள வரும்போது ரசிக்கப்படுவீங்க. தீர்க்கதரிசி சொல்றார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலத்துல சொல்றார், நான் உங்களை ஸ்தாபனத்துல பிரனாம் கூடத்துக்கு கூட்டு போறேன்னா இல்ல, நான் என்ன பண்றேங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் அது பிரனாம் கூடம் கிடையாது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆராதனை ஸ்தலமா இருக்கிறார். அவரே திறக்கப்பட்ட 7 முத்திரையில இருக்கிறார். அவர் மேகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் உங்களை லீட் பண்றார். அந்த இடத்துலதான் நீங்க என்ன பண்ணுங்க, பார்ட்டேக்கரா இருக்கணும். பார்ட்டேக்கரா பங்குதாரரா, அதுலதான் பங்குதாரரா இருக்கணும். அதுல இருக்கும்போது அவங்க நித்திய பாதுகாப்பு, கிறிஸ்துவின் சரத்துல நித்திய பாதுகாப்பு. ஏன்னா இதை பத்தி ஒரு பெரிய டிபேட் இருக்கு. சபைக்குள்ள வந்தா பாதுகாப்புன்னு சொல்லுங்க, கரெக்டா சர்ச்சுக்கு வந்துடும் போது நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதுல எந்த பாதுகாப்பும் இல்லைங்க. அதுல எந்த பாதுகாப்பும் கரெக்டா நீங்க தசமாக காணிக்க கொடுத்துருங்க பிரதர், கரெக்டா வாரம் வந்துருங்க பிரதர், எந்த பாதுகாப்பும் கிடையாது. நீ இண்டிவிஜுவலா தனிப்பட்ட விதத்துல கிறிஸ்துவின் சரத்தோட ஐக்கியப்படுது, சரத்தோட ஐக்கியப்படும் போது சரத்துல இருக்கிற ஜீவனோட கூட பாஸ் ஆகி உனக்குள்ள கிரியை வெளிப்படுறது மூலமா விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு பாருங்க, அது அவங்களுக்கு 3 விஷயம், 3 வார்த்தையில சொல்றாரு. மர்சி, பீஸ், லவ். இரக்கம், சமாதானம், அன்பு. இந்த 3 விஷயம் கொண்டு வராரு. இரக்கம்னா கிருபைக்கு அடையாளமா இருக்குது. பீஸ், சமாதானம், ஷாலமுக்கு அடையாளமா இருக்குது. லவ், அகாபேக்கு அடையாளமா இருக்குது. 3 விஷயங்களை சொல்றாரு இல்லைங்களா? உங்களுக்கு இரக்கமும் சமாதானம் அன்பு பெருக கடவுள். உங்கதான் பேசுறேன். அந்த ஷாலம்ன்றது யாருக்கு அடையாளம்? மெல்கிசேதேக்கு.
அகாபேன்றது தலைக்கல அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அதுக்கு முன்புதான் என்ன வருது? அதுக்கு முன்புதான் இரக்கம், கிருபை, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாகனு வருது. இந்த 3 விஷயங்கள் என்னங்க? இந்த காக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, இல்ல இவங்க வந்து இட்டர்னல் செக்யூரிட்டிக்குள்ள இருக்கிற இந்த இவங்களுக்கு வந்து வாழ்த்ததெல்லாம் சொல்றாரு இருக்கட்டும். இப்பதான் விஷயத்துக்கு வராரு இல்லைங்களா? அப்ப இந்த புஸ்தகம் கடைசி கால மனவாட்டி முன்னடையாளமா இருக்கிறது. யோவான் உபத்திரவத்துக்கு மத்தியில் சென்று பத்மு தீவுக்கு சென்று சிங்காசனத்துக்கு நேராக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறான். உபத்திரவத்துக்கு பத்மு போகணும். பத்மு இந்த மணி நேரம் செய்திக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு உபத்திரம் இருக்குது. இன்னும் நெருக்கத்துக்குள்ள போகும்போது சபை என்ன பண்ணுங்க? நேரம் எங்க எடுத்துக்கொள்ளப்படும்? தேவன சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா இல்லையா? அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்ப அப்படி இருக்கும்போது மீட்புல ஒரு பகுதியா முடிஞ்சிருக்கு. மீட்புல வெளியே வந்திருக்கிறோம். ஜோஷுவன் தலைமையின் கீழே உள்ள போய் போராடி சட்டப்பட்டு என்னுடைய பொசிஷனை எடுத்துக்கணும். பவுல் செய்தி வெளியே வந்திருக்கிறாங்க. யூதா வார்த்தையை கேட்டு போராடி எடுத்துக்கொள்ளப்படணும். தீர்க்கதரிசி செய்தியை கேட்டு ஸ்தாபனத்தில் வெளியே வந்திருக்கிறோம். இப்போ யூதா புஸ்தகம் ஃபாலோ பண்ணி போராடி ஜெயம் கொண்டு சிங்காசனத்துக்கு ஜெயம் கொடுக்கிறவன் அவன் என்ன பிதா சிங்காசனம் உட்கார்ந்தது போல என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். சிங்காசனம் அது கீழே. இப்ப அதுதான் சொல்லப்படுது. இங்க என்ன சொல்லப்படுது? இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. கீழே நான் வாசித்து சொல்றேன். எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக உள்ளே செல்ல வேண்டும். தீர்க்கதரிசி சொல்றாரு. வெளியே வந்துட்டோம், எடுத்துக்கொள்ளப்படுறது உள்ள போறதுக்கு சென்டர்ல இந்த புஸ்தகம் பிளேஸ் ஆயிருக்கின்றார் தீர்க்கதரிசி. இந்த புஸ்தகம் எப்படி இயேசு கிறிஸ்து சபை இயேசு சபையின் செய்தியாளனுக்கும் யோவானாகிய மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் இடையே அமைந்துள்ளது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த புஸ்தகம் எப்படி செய்தியாளனுக்கும் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுற மனவாட்டிக்கும் சென்டர்ல பிளேஸ் ஆயிருக்கு. தீர்க்கதரிசிக்கும் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறது சென்டர்ல ஒரு 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 அலை வரும். பக்க வழியே நுழையிற ஒரு கூட்டம் வரும். சபையை வந்து வஞ்சிக்கும், மாறுபாடான விஷயங்கள் வரும். அதுக்கான எச்சரிப்புக்கு 5 மினிஸ்ட்ரி வச்சிருக்கிற அனாயிட்டட் பிரீச்சர்ஸ் மூலமா தான் அது என்னங்க துடை தெரியப்படும். அது அனாயிட்டட் பிரீச்சர்ஸ் அடையாளமா 5 மினிஸ்ட்ரிக்கு அடையாளமா இருக்கிறதா இந்த யூதா. அதுக்குள்ள பாருங்க. இப்ப சரியாக வேறொரு எபேசியர் காலத்தில் இருக்கிறோம். அதாவது மீண்டும் எபேசியர் இங்க எழுதப்பட்டுள்ளது. எபேசியர் பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசுவாவின் புஸ்தகத்துக்கு இணையாக உள்ளது சொல்லியிருக்கார் தீர்க்கதரிசி. யோசுவா புஸ்தகத்தில் மீட்பு முடிவடைகிறது. யாத்திரையா புஸ்தகத்தில் மீட்பு என்ன இருக்குது? என்னாச்சு? மீட்பு ஸ்டார்ட் ஆச்சு. எபேசியர் இது யோசுவால மீட்பு முடியுது. கரெக்டா? உங்களுக்கு இது புரியணுமே. கனடால வந்து யாத்திரையாமத்துக்கு என்ன பேர் சொல்லுங்க? விமோச்சன காண்டா. விமோச்சன மீட்பின் புஸ்தகம் தான் கனடால பேரு. கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? யோசுவா புஸ்தகம் யுத்த புஸ்தகம் தான் மீட்பு முடியுது. மீட்பு ஸ்டார்ட் ஆகி இங்க முடியுது. அதே போல தீர்க்கதரிசி காலத்துல மீட்பு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கால சபையில மீட்பு. மனவாட்டி யுகத்துல என்ன மீட்பு என்ன முடியுது. இதுதான் அது. நம்ம திரும்ப புதிய எபேஸ் சபை காலத்துல வந்திருக்கிறோம். நியூ ஆல்பா ஏஜுக்குள்ள வந்திருக்கோம். எபேசுக்குள்ள வந்திருக்கோம். கரெக்டுங்களா? யோசுவாவின் புஸ்தகம் ஒரு யுத்த புஸ்தகமா இருக்கிறது. யோசுவா புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்கிறார். ஆமென். அதாவது எபேசியரில் ஒரு புஸ்தகம் யுத்த புஸ்தகமா உள்ளது. எபேசியரில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பேசியுள்ளது. எபேசியர்ல பேசியிருக்கா? எபேசியர்ல பேசியிருக்கா இல்லையா? அப்ப எகைன் நமக்கும் இங்க ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்குது. அதுக்கு இல்ல செய்தியாளன் காட்சியை விட்டு நீங்கின உடனே வஞ்சகத்துக்கு தப்ப எச்சரிக்கையை கொடுக்க இந்த யூதா புஸ்தகம் கொடுக்கப்படுகிறது. செய்தியாளர் காட்சி விட்டு போயிட்டார். யாரு? நம்ம தீர்க்கதரிசி போயிட்டார். இப்பதான் தீர்க்கதரிசி போனவனால வஞ்சகம் உள்ள வருது. பல விதமான உபதேசங்கள், பல விதமான டாக்டரின்ஸ், அது விதமான டாக்டர்ஸ் ஏதோ வருது. அது இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்மளுக்குள்ள அசோசியான விஷயங்கள், செய்திக்கு ஒரு வேல்யூ இல்லாத விஷயங்கள் நிறைய வருது. அந்த எச்சரிப்பு சபைக்குள்ள மாசுபட்டு இருக்குது. ஒரே சபையில சபை கால செய்தியாளனுக்கு எல்லா சபை காலனுக்கு வரும்போது ஒரே செய்தி தான் 2 விதமான கூட்டத்துக்கு கொடுக்கப்படுது இல்லையா? நீ எபேசியரின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னும் போது அதிலே நியாய தீர்ப்பு, அதிலே செய்தியும், அதிலே எச்சரிப்பும், அதிலே வந்து ரிவார்ட்ஸும் இருக்கு இல்லைங்களா? உனக்கு கிரியைகளை அறிந்திருக்கிறேன்ற ஒரு வார்த்தை தான் 2 பேரையும் பேசுது. நீ யாருன்னு தெரியும் சொல்லுது. அப்போ பரிசுத்தாவி கரெக்டா இதை பிளேஸ் பண்ணி எழுதுறார். அப்ப இந்த புஸ்தகத்தில் பொதுவான விசுவாசம் அல்ல, போராட்டத்தை குறித்து, போராட்டத்தின் விசுவாசத்தை பற்றி கொடுக்கிறார். அதான் சொன்ன உங்களுக்கு. அப்புறம் ஏனென்றால் அந்த காலத்துடன் பின்பு சபைக்குள் எல்லா விதமான துருபதேசங்களையும் பக்க வழியாய் நுழைகிற எல்லா சகோதரர்களை பற்றியும் கொடிதான ஓநாய்களை பற்றியும் நிக்கோலாய் மதஸ்தரின் உபதேசத்தை பற்றியும் குறிப்பிடுகிறார். இந்த புக்கு யூதா புஸ்தகத்துல தான் இது எல்லாத்தையும் உடைக்குது. சரி பாருங்க, இது கீழே இந்த புஸ்தகத்துல பாத்தீங்க சொன்னா எல்லா விதமான கள்ள வஞ்சகங்களும் கள்ள போதனைகளும் குறிப்பிடப்பட்ட வஞ்சகத்தின் ஆவிகளும் எபேசு சபை காலத்தில் வந்திருக்குமானால் நாம் திரும்ப ஒரு எபேசு சபை காலத்துல வந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப திரும்ப அந்த ஆவிகள்லாம் இங்க வரணுமா இல்லையா? சபைகள் வரணுமா இல்லையா? எப்படி சபைக்கால பவுல் போன பின்னாடி வந்துச்சோ அதே போல பவுல் போன பின்னாடி வரணும். இந்த இடத்துல தேவன் ஃப்ரீயா விட கிடையாது. இந்த இடத்துல நம்ம 5 மினிஸ்ட்ரி வச்சு யூதா புக்கை வச்சு என்ன பண்றாரு? இதை உடச்சு ஃபில் பண்றாரு.
அது கீழே பாருங்க. இந்த புஸ்தகம் பிரத்யேகமாக எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இருக்கிற, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு பெற இருக்கிற அந்த மனவாட்டிக்கு கொடுப்படுகிற எச்சரிப்பாகும். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு 7 முத்திரைகள். யோவான் 7 முத்திரைகள் எங்க பெற்றாரு? எங்க பெற்றாருங்க? பத்மூத்திக்கு போய் சிங்காசனத்துக்கு ஏற்றப்பட்டு 7 முத்திரையில பெற்றார். அதே போல இன்னைக்கு இருக்கிற பிரத்யேகமா இந்த புஸ்தகம் அதுக்கு முன்பதாக, வெளிப்படுத்தலுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு எச்சரிப்பின் ஒரு ப்ரிப்பரேஷன் புக்கா இருக்குது. அழுக்கு பஸ் வெளியே எடுத்து போடு, உண்மையான காரியம் உள்ள வரும். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனா இருக்குது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பற்றி முழு வெளிப்பாடை பெற்றுக்கொள்றதுக்கு முன்பதாக நம்ம வாழ்க்கையில இருக்கிற காரியத்தை போகணும் இல்லையா? அதான் உண்மையான காரியம் வெளிப்பாட தெரியாத காரணம் தான். நான் சொன்ன மேரேஜை குறிச்சு காரியம் என்னன்னா வெளிப்பாட தெரியாது. இல்ல அநேக பேர் சர்ப்பத்தின் வித்து தெரியும்ன்றாங்க. சர்ப்பத்தின் வித்து ரிட்டர்ன் ஃபார்ம்ல தெரியும். அநேக நபர்கள் வாழ்க்கையில தெரியும். தெரியுமா உங்களுக்கு சர்ப்பத்தின் வித்து? ரிட்டர்ன் ஃபார்ம்ல ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கு பிறந்ததா காவின், அது தெரியும். சர்ப்பத்தின் வித்து இன்னைக்கு எப்படி கிரியை செய்யுதுன்னு தெரியல. அது தெரிஞ்சா மேரேஜ் யூனியனை பத்தி தெரியும். நீ சரியான பெண்ணை தெரிந்து கொண்டிருப்ப. சர்ப்பத்தின் வித்துன்றதுக்கான பின்னாடி இருக்கிற ரகசியம் என்னங்க? ஹைபிரிடைசேஷன் தான் சர்ப்பத்தின் வித்துடைய பேசிக்க. உங்கதான் கேக்குறேன், சர்ப்பத்தின் வித்துடைய பேசிக் என்னங்க? கலப்பு. அப்படின்னா ஒரு சரியான வித்தும் தவறான வித்தும் சேர்றது, அதான் சர்ப்பத்தின் வித்து இல்லையா? அது என்னவா இருக்குது? அது மேரேஜ் அண்ட் டைவர்ஸ்குள்ள வருது. இல்ல மேரேஜ் அண்ட் டைவர்ஸ்குள்ள வருது. வித்தவுட் மேரேஜ் யூனியன்ல இணைக்கப்பட்ட பாகமா அது இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த ரகசியம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கேட்கறது தெரியுது. ஆனா உண்மையா உனக்குள்ள அது வெளிப்பாடு பெற்றிருப்பாயனால் நீ அது போயிட மாட்டேன். அது வெளிப்பாடு உனக்கு தெரியல. இப்ப இதெல்லாம் இதுக்குள்ள வருது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு அந்த புஸ்தகத்தில் உள்ள கருப்பொருள் என்ன? போராடுவதற்கான அழைப்பு. போராடுறவங்க வாங்க. இந்த செய்தி எதுக்கும் எப்படி கூடுது? தைரியமா இருக்கிறவங்க மட்டும் வாங்க, வேற யாரும் வேணாம். உங்களுக்கு உங்க இந்த செய்திக்காக நீங்க அவமானப்படுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? இந்த செய்திக்காக நீங்க இந்த உலகத்துல சொல்ற மாதிரி என்ன சொல்றாங்க சொன்னா, இந்த எதுவுமே பொட்டு பூவெல்லாம் வைக்காதவங்க சொல்றாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. முதல்ல சொல்ல மாட்டாங்க, அதுக்கு ஒரு வார்த்தை, சூப்பரான வார்த்தை சொல்லுவாங்க. மோசமான வார்த்தை சூப்பர் பாருங்க, மோசமான வார்த்தை முண்டச்சின்னுவாங்க. அந்த மாதிரி பேர் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? ஏன் இப்படி இருக்கிற கழுத்துல காதுல எதுவுமே இல்லை? திருப்பி சொல்றாரு, அது விக்கிரக ஆராதனைன்றார். அது விக்கிரக ஆராதனைன்றார். அது எங்க இருக்குது? ஆப்பிரிக்கா காட்டிலிருந்து வந்ததுன்றாரா இல்லையா? ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து வந்ததுன்றார். அப்படின்னு ஆப்பிரிக்கா காட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கைகள்ல இருக்கிறது டாட்டூ எல்லாம் போட்டுக்கின்னு அந்த மூக்குல காதல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அது அவங்க தெய்வங்களா நினைப்பாங்க. இவங்களுக்கு நீ படிச்சிருக்கீங்களா? யாக்கோபு ராகேல் அந்த சொர்பால கொண்டு வந்துருவான். அதுக்கப்புறம் அவரு தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணுவார். என்ன சொல்வாரு? காதலிகள் ஆகிய விக்கிரகங்களை அவன் எல்லாத்தையும் கழட்டி என்ன பண்றான்? ஒரு கருவாளி மரத்துக்குல அப்படின்னு சொன்னா தெய்வங்களுக்கு அடையாளமா இருக்குது. ஆப்பிரிக்காவில் அவங்க காதல கைகளை மாட்ட தெய்வங்களுக்கு அடையாளமா செஞ்சாங்க. எல்லாமே அது அப்படியே தான் ஆப்பிரிக்காவில இருந்து அப்படியே பாஸ் ஆகி என்ன பண்ணுது? இப்படி வந்திருக்குது. அதோடைய தொடக்கம் எங்கன்னு சொன்னா நிம்ரோத், பாபேல்ல தான் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பாபேல்ல தான் வந்துச்சு. நான் காயினை குறிச்சு பேசுறேன். சிம்பிள். காயினை குறிச்சு பேசும்போது அநேக விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல முத்திரைகள் இங்கே திறக்கிறார் அவர். இங்கே திறக்குது, முத்திரைகள் இருக்கு. இங்கே 4 பேலார்ஸ், ரெட் ஹார்ஸ், பிளாக் ஹார்ஸ், ஒயிட் ஹார்ஸ், பேலார்ஸ், 4 குதிரை ஆட்கள் வருவாங்க. நான் காட்டுறேன், அந்த காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பாருங்க, இந்த காலத்துல கடைசி காலத்துல என்ன சொல்லப்படுது? இந்த கடைசி காலத்துல பக்க வழியா நுழைந்து வரும், அதாவது ஆங்கிலத்தில் ஊர்ந்து வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நுழைந்து வரும், பக்க வழியா நுழைந்தான் சகோதரன் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நுழைந்து கிடையாது, ஊர்ந்து. ஊர்ந்துன்றது என்ன அடையாளம்? எது ஊர்ந்து வரும்? சர்ப்பம். இன்னொரு வேற வார்த்தைகளை சொன்னா யோவேல்ல சொல்லப்பட்டு வந்த அந்த பூச்சிகள், சபைகளை கடிக்க வந்த பூச்சிகள், சர்ப்பம் இல்லையா? அது ஊர்ந்து வரும். ஏனென்றால் சர்ப்பத்தின் ஆவியாக இருக்குது. கிரீப்பிங் திங்ஸ் அப்படின்னா நேரா டோர் வழியா வராம திருட மாதிரி ஊர்ந்து இருந்து வர்றது. இந்த ஆவிதான் என்னங்க சபையில எங்க செயல்படுது? ஸ்தாபனத்துல இல்ல. பரிசுத்தமாக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, காக்கப்பட்ட ஒரு கூட்டம், எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக வெயிட் பண்ற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில அழுக்கு பாருங்க. நபர்களுக்குள்ளாய் சபைக்குள்ள ஆதி சபை காலத்துல அந்த நிக்கோலாய் மதத்தின் போதகமாய் மீண்டும் இருக்குது இந்த காலத்துல இல்லைங்களா? அப்புறம் லெவிஷியஸ்னஸ். இந்த உலகம் இன்று அதிகமா காமவெறி ஆவியினால் பீடிக்கப்பட்டுள்ளது. அது நான் எடுக்கிறேன், எதுவுமே இன்னும் உள்ள போகல, நானு மேலவா பேசுறீங்க. ஏனென்றால் முதல் பாவம் காமவெறியை கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் பாவம் என்னங்க? முதல் பாவம் என்னங்க? கனியை புசிச்சு. கனியை புசிக்கிறது என்ன? கனியை புசித்தல்ன்றதா ஃபர்ஸ்ட் திருப்பதி சொல்ற. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் கிட்ட ஏவாள்கிட்ட டீச்சிங்ஸை கேட்டாலும். ஏவாள் சர்ப்பத்தை டீச்சிங்ஸ் கேட்டான்.
போதனையை கேட்கிறா. ஃபர்ஸ்ட் இருதயத்துல சிந்தையில ஏற்றுக்கொண்டு செயல் வடிவு கொண்டு வரதா கனியை புசிக்கிறதுன்னு அர்த்தம். சொல்லப்போதான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்னங்க? சிந்தையில ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்ட விஷயம் செயலா மாறும்போது அதான் கனி புசிப்பு. திருப்பதி சொல்றாரு இந்த விஷயத்த. புரியுதுங்களா உங்களுக்கு? ரெஸ்டோரிங் பிரைட் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த என்ன நடக்குது? கிருபையை புரிந்து கொள்ளாமல் காம விகார நடக்கையினால் காம ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் கிருபையை அவமானப்படுத்துகிற ஆவிகள் இந்த கடைசி காலத்தில் அதிகமாக கிரியை செய்கின்றன. இது ரொம்ப இதான் அதை எடுக்கிறேன். இவங்க எப்படி பக்க வழியா வந்தாங்க, இவங்களோட ஆவிகள் என்னன்றது எடுக்கிறேன். இந்த புஸ்தகத்துல என்னென்ன ஆவிகள் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளீட் பண்ணலாம். முக்கியமா செயல்படுற ஆவி இந்த லெவிஷியஸ்னஸ், காமவெறியின் ஆவி. அப்படி சொல்லாது. காம விகார ஏதுவான நடக்கைன்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா எக்ஸாக்டான டிரான்ஸ்லேஷன் இதுதான். அடுத்தது பக்தியற்ற ஆவி, மறுதளிக்கிற ஆவி, சப்பனத்தின் ஆவி, கண்ட தாட்சை யோசிக்கிறது, அது வார்த்தைக்கு பொருந்தாத இந்த காரியங்கள். அதுக்கப்புறம் சரீரத்தை அசுத்திப்படுத்தாகும். சரீரத்தை நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்குது இல்லைங்களா? அதை பாதுகாக்காத ஆவி, கர்த்தத்துவத்தின் தலைமையை ஏற்காதவர்கள், ஒரு லீடர்ஷிப்பை ஏற்காதவங்க, தான் தோன்றித்தனமா இருக்கிறவங்க. காயினுடைய ஆவி தான் தோன்றத்தின் ஆவி. ஏன்னா அவன் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி இல்லைங்களா? தேவன் வந்து ஒரு ஆர்டர் வச்சிருக்காரு, அங்க இருந்து சொன்னா அந்த ஆர்டர்ல இல்லாம அலைந்து இருக்கிறவங்க நான் நிறைய பார்த்திருக்கிறேன். ஒருத்தரும் ஒரு சர்ச்சில் இருக்க மாட்டாங்க, ஒரு ஆர்டர்னா அவங்களுக்கு பிடிக்காது. உபதேச ரீதியா ஏற்றுக்கொள்ளாம வெளியே வந்தவங்களை குறிச்சு நான் பேசல. நம்ம உபதேசத்துக்காக வந்தோம், அது வேற. அது சத்தியம் எனக்கு இல்ல. ஒரு காலத்துல கழுகு குஞ்சு கோழி குஞ்சு கூட்டத்துல இருந்துச்சு, அது வேற. நான் சொல்றது இயல்பாவே ஒரு ஆர்டர்ன்னு சொன்னா அந்த ஆர்டருக்குள்ள இல்லாத ஆட்கள் இருப்பாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? நம்மளும் கோழி குஞ்சு கூட்டத்துல இருந்தோம், நாம கழுகுகளா தேவன் நம்மள வச்சிருந்தார். நம்மளை இன்னைக்கு கொண்டாந்து என்ன பண்ண ஒரு இடத்துக்கு சேர்த்து இருக்கிறார், அது வேற. இப்போ இங்க சொல்லப்படுறது கர்த்தத்துவத்தின் தலைமையை ஏற்காதவர்கள், கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் எல்லாம் இந்த காலத்துல செயல்படும். அதுக்கப்புறம் தேவ மகத்துவங்களை, அதாவது எபிரேயர் 13 ஏற்காதவர்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவர், அவர் இன்னைக்கும் தீர்க்கதரிசிக்குள்ள செயல்பட இன்னைக்கும் செயல்பட்டார்ன்றதை பெருசா ஏத்துக்காதவர்கள். அது அடுத்தது. அதுக்கப்புறம் தங்களுக்கு தெரியாதவர்கள் தூஷிக்கிறவர்கள், தூஷண வார்த்தைகளை பேசுறவங்க, தெரியாம பேசுறது, அவரு அப்படியா இவரு இப்படியா, அவருடைய வாழ்க்கை இப்படி, அவருடைய மினிஸ்ட்ரி இப்படி, அவரு பொய்யான உபதேசம், இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறவங்க, எக்ஸ்பிளைன் பண்ற விஷயங்கள்லாம். அதுக்கப்புறம் முறுமுறுப்பின் ஆவி. முறுமுறுப்பின் ஆவி எங்க வந்துச்சு? என்னங்க? யாத்திரையில வந்துச்சு. அது அப்படியே பாஸ் ஆகுது. யாத்திரையின் செய்தியாளனுடைய ஆவியும் பாஸ் ஆகுது இல்லையா? இன்னைக்கு மோசையுடைய ஆவி இந்த காலத்துல வந்திருக்குதா இல்லையா? ஏன்னா யாத்திரையின் செய்தியாளர் ஆவி இங்க வரணும். மோசே யாத்திரையின் செய்தியாளனா இருந்தான். அப்ப அந்த காலத்துல செயல்பட்ட அதே ஆவி திரும்ப முறுமுறுக்கு வருது. முறுமுறுப்பின் ஆவி, முறையிடுகிற ஆவி, எப்ப பாரு கம்ப்ளைண்ட் ஸ்பிரிட். இப்ப ரியலா வந்து போராடுறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. போடுறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? எப்பொழுதுமே சோம்பேறி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? எனக்கு எது கொடுத்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு. உண்மையா தன் கோலை அச்சீவ் பண்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா சொன்னா, எனக்கு இந்த வேலை சரியில்லை அந்த வேலை சரியில்லைன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. ரியலாவே எல்லா அமினிட்டிஸ் தரமாட்டாங்க, உங்களுக்கு தரமாட்டாங்க. நீங்க போய் கேட்பீங்க எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் எல்லாம் பண்ண முடியாது, இருக்கிறத வச்சு செய்யலாம். பாத்தீங்களா? அது ஸ்பூன் ஃபீடிங் பண்ண முடியாதுன்னு. அதுக்கே பாருங்க, சுய இச்சைகள் படி செய்கிற ஆவிகள் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம், இந்த சுய இச்சைன்றது, இந்த சரீரம் வந்து தேவனோட வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்படணும். அந்த தேவனோட வார்த்தை ஊழியத்தின் இந்த சபை ஊழியத்தின் மூலம் நடக்குது. அது மூலமா செய்யுமா? நான் இஷ்டத்துக்கு வந்த மாதிரிதான் இருப்பேன். நான் யார் சொல்றதும் நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த உலகத்துல இருக்கிற ஒரு தேவனால் நியமிக்கப்பட்ட மனுஷர்களுக்கு பயப்படாம நீங்க தேவனுக்கு பயப்பட மாட்டீங்க. நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இந்த ஆவிகளை நான் பார்த்திருக்கிறேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், தேவனுக்கு பயப்படுறேன். எப்படி தேவனுக்கு பயப்படுற? தேவன் எப்படி இருக்கிறாரு இன்னைக்கு? தேவன் எப்படி இருக்காரு? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறாரு. தேவன் மாம்சத்துல இருக்கிறாருன்றதே புரியாம, அந்த வர்ற ஆர்டர் தேவனுக்கு தெரியாம எப்படி நீ கண்டுகொள்வ? அங்க சொல்ற ஆவி. அதுக்கப்புறம் கொந்தளிப்பா பேசுகிற ஆவி. கொந்தளிப்பா பேசுற ஆவின்னு சொன்னா ரொம்ப பேசும்போது பயங்கர பிரதர் அடிச்சிடலாம் பிரதர், அப்படியே கீழே இறக்கிடலாம், இப்படி பேசுறாரு. இது கீழே இருக்கும். நல்ல வசனம் தான் சொல்லியிருக்கேன், வசனம் கோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொந்தளிப்பா பேசுகிற இருமாப்பின் ஆவி. அப்புறம் தங்கள் சுய மேன்மைக்காக முகஸ்துதி செய்யும் ஆவி. முகஸ்துதி ஏதாவது தேவை அப்படின்னா முகஸ்துதியா பேசுறது, சூப்பர் பிரதர். ஆனா அவங்களோட நோக்கமே வேறையா இருக்கும். செல்ஃப் தாட் நிறைய இருக்கும். செல்ஃப் தாட் வேற ஒரு நோக்கத்தை வச்சிருப்பாங்க. அதுக்காக செய்யறாது. நான் எல்லாமே அடுத்த வாரம் எடுக்கிறேன். பிரிந்து போகிறவர்கள் இல்லைங்களா? காயின் பிரிந்து போனானா இல்லையா? இவங்க பிரிந்து போகிறவர்கள். அதுக்கப்புறம் ஜென்ம சுவாபக்காரர், மாம்சத்தின்படியே செய்யறது. எந்த தாட்டும் வார்த்தையின்படி திங்க் பண்றதே கிடையாது. ஒரு விஷயத்துக்கு வார்த்தை என்ன சொல்றதுன்ற அந்த கிராஸ் செக் போறதே கிடையாது. எல்லாமே சுய ஞானத்துல கிரியை செய்யறது. கடைசியாக இவர்கள் பரிசுத்தாவி இல்லை. இவ யாருமே பரிசுத்தாவி இல்லை, இவ ஆவி இல்லாதவர்கள் சொல்லி முடிக்கும் வசனம் பாரு. கடைசியா முடிக்கும் பாரு,
இங்க கடைசியா இப்படி முடிக்கும். நான் லாஸ்டா வந்து வாசிக்கிறேன். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களாமே. ஆவி இல்லாதவர்கள்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவி. பரிசுத்தாவினா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவினா ஏங்க பிளைனா பேசக்கூடாது. இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்பாட்டை தன்னுடைய இருதயத்திலிருந்து பெற்று ஜீவியத்துல வெளிப்படுத்தாதவர்கள், இருதயத்துல பெறாதவர்கள். ஃபர்ஸ்ட் இருதயத்துல அந்த வெளிப்பாட்டை, இயேசு கிறிஸ்துவ பற்றி வெளிப்பாட பெறாம இருக்கிறதுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியலங்க, ஜென்ம சுவாபத்தாரா இருக்கிறாங்க, வேர்ட் ஆர்டர்ல நிக்காம இருக்காங்க. அப்ப இவர்களை பற்றி புனைவுகள் என்னென்ன புனைவுகள்ல சொல்லப்படுது வசனம்னா, இவங்க அன்பின் விருதுகள்ல கரைகளா இருப்பாங்க. பக்க விளையா நுழைஞ்சு டோட்டலாத்தையும் கெடுத்து போடுறதுக்கு அன்பின் விருந்துகளில் கரைகளா இருப்பாங்க. நான் ஒரு சில பார்த்திருக்கேன், சர்ச்சுக்கு ரொம்ப சூப்பரா இருப்பாங்க, வெளியில பார்க்கும்போது அவங்க ரியாலிட்டி தெரியும். ஏதாவது ஃபங்க்ஷன்ல அவங்கள நான் பார்க்கும்போது இந்த சிஸ்டரா இது அப்படின்னு பார்க்கணும், இந்த பிரதரா இது கலரே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இவங்கெல்லாம் அன்பின் விருந்துகளில் கரைகள். சிரிக்கிறோம், இவங்க கரைகள், தேவனுடைய வார்த்தைக்கான கரைகள், ஒரு நீதியான வஸ்திரத்துல வர்ற கரைகள். இவங்கெல்லாம் தண்ணீரற்ற மேகங்கள். இவங்களை குறிச்சு என்னென்ன மாதிரி சொல்லுது பைபிள்னு சொன்னேன், இந்த ஆவிகளை சொன்னா இந்த என்னென்ன. அப்புறம் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் எல்லா நட்சத்திரங்களுக்கும் ஒரு ரூட்டை போட்டு வச்சிருக்காரு, அதுலதான் நிக்கணும். இப்போ சன் ஃபேமிலியில இப்போ ஃப்ளூட்டோ வந்து சன் ஃபேமிலியில இல்ல, ஏன் தெரியுமா? அது ரூட்டே தெரியலையா, சுத்தி வர ரூட்டே தெரியலையா. சன் ஃபேமிலியில வந்து இப்ப என்ன 8 கிரகங்கள் இருக்கு, கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த ரூட்ல அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு மாதிரி சுத்தி வந்துட்டே இருக்கணும், அதே ரூட்ல வரணும். நேரமும் டைமும் என்ன ஆகக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது, அதோட வழியும் மிஸ் ஆகக்கூடாது. அது ஒரு ஃபேமிலி. அந்த மாதிரி இவங்க வந்து மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் இடிச்சு எல்லாத்தையும் கொலாப்ஸ் ஆகும். அந்த மாதிரி மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் எங்க இருக்கிறோம்னு தெரியல இல்லைங்களா? ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னங்க எங்க இருக்கிறோன்னு தெரியணும், எங்க இருந்து வந்தான்னு தெரியணும், எங்க இருக்கிறோன்னு தெரியும், அப்பதான் எங்க போவோம்னு தெரியும். ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு நான் சொன்னேன், எப்பவுமே யோபு புஸ்தகத்தை எடுத்த, யோபு புஸ்தகத்துல ரகசியம் என்ன தெரியுமா? யோபு புஸ்தகம் ரகசியம் என்னங்க? யோபு வந்து தன்னை ஒரு பிரபுவா நினைச்சாரு, ஊஸ் தேசத்துல வாழ்ந்த ஒரு பிரபுவா நினைச்சாரு. ஆனா உண்மையா தேவன் கொடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னா, யோபுவே உலக தோற்றத்துக்கு எங்கே இருந்தா என்ன? அப்ப யோபுக்கு தெரிஞ்சு, ஓ நம்ம பூமியில இருந்து பிரபுவா இல்லப்பா, உலக தோற்றத்துக்கு அங்க இருந்தோம், இப்ப இங்க இருக்கிறோம், திரும்ப உயிர் தள்ளல அவரை பாப்போம்னு தெரிஞ்சு. அதான் வெளிப்பாடு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு கிறிஸ்துவனுக்கு இன்னொன்னு தெரிஞ்சு சொல்ல, தன் கிறிஸ்துவனுக்கு தாய் யாரு தகப்பன் யாருன்னு தெரியும் சொல்றாரா இல்லையா? சொல்றதா இல்லைங்களாங்க? ஒரு கோவேறு கழுதைக்கு என்ன தெரியாது, தாய் தகப்பன், தாய் வேற தகப்பன் வேற இருக்கும். ஏன்னா அது ஹைபிரிட், அது சர்ப்பத்தின் வித்தது. சர்ப்பத்தின் வித்துன்னு போது 2 வெவ்வேறு இனக்கலப்புகளை உண்டாவது இல்லைங்களா? இப்ப அதனால காயினுக்கு தகப்பன் யாரும் தெரியாதுங்க, காயினுக்கு தகப்பன் யாரும் தெரியாது. அதுக்குள்ள தகப்பனுடைய நிலை என்ன போச்சு, சாபத்தினால மாறிடுச்சு, தாய் மட்டும் தான் தெரியும். அதனால ரோமன் கேத்தலிக் ஸ்பிரிட் தாயை வணங்குதுங்க. ரோமன் கேத்தலிக் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுங்க, தாயை வணங்குற எல்லா காரியங்களும் பாருங்க, தகப்பனை குறிச்சு பேச மாட்டாங்க. ஒரு கிறிஸ்துவனுக்கு தகப்பன் யாருன்னு தெரியும், எந்த வித்துல இருந்து புறப்பட்டவன் தான் தெரியும், எந்த இடத்துல பிறந்தாலும் தெரியும். புரிஞ்சுங்க? அப்புறம் மார்க்கத்தை நல்ல கணிக்க கூடாமல் வேரோடு பிடுங்கப்பட்டவர்கள். அதுக்கப்புறம் நுரை தள்ளுகிற அமளியான அலைகள், இந்த மாதிரியான வார்த்தைகள் இவங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இவர்களை பற்றி சில வேறு அடையாளங்களால் ஈதா வெளிப்படுத்துறார். அவங்க யாரு, இந்த மாதிரி என்ன பிராக்டிகல் லைஃப்ல வாழ்ற விஷயம் மூலம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது பைபிள்ல வாழ்ற கேரக்டரோட எந்தெந்த கேரக்டரோட இவ்வளவு பொறுத்துறாருன்றதையும் சொல்றேன். முதல் யாத்திரையில் மீட்பின் ஒரு பகுதியில் வந்த ஜனங்கள், அதாவது தங்களுடைய வெளியே அழைக்கப்பட்ட ஜனங்கள், அதை இவங்க யாருக்கு பொறுத்துறாருன்னு சொன்னா, இவங்க எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை வெளியே அழைத்து ரட்சித்து வெளியே அழைத்து பின்பு கீழ்ப்படையாதவர்களை அந்த கூட்டத்துக்குள்ள பொறுத்துறாரு. இப்ப அந்த இங்க வரவங்க அப்படித்தானங்க, பக்க வழியா நுழைந்தவங்க ஸ்தாபனத்துக்கு வெளியே வந்துட்டு யாத்திரையில வந்துட்டு உள்ள போகாம அழிக்கப்பட்டு போறவங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அடுத்தது ஆதிமின்மையை காத்துக்கொள்ள இழிந்து போன கட்டப்பட்ட தூதர்கள். நான் உலகத்தோடு வேண்டி தேவனுடைய பாகமா இருந்தேன், அந்த பாகத்தை தேவனை கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை காத்துக்கொள்ளாம போறாங்க. அதுக்கப்புறம் விபச்சாரத்தினால் மயங்கி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து போய் அக்கினிக்கு இரையான சோதோம் குமார பட்டணத்தார். அந்நிய மாம்சம் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அந்நிய மாம்சம், ஒரு கணவனுக்கு மாம்சம் யாரு? சொந்த மாம்சம் மனைவிதான். புரியுங்க? ஒரு கணவனுக்கு சொந்த மாம்சம் யாருங்க? மனைவிதான் இல்லைங்களா? அதான் ஆழம் சொல்ற, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சமா இருக்கிறாள் இல்லைங்களா? சோதம் குமாரில் அந்நிய மாம்சத்தை, தன்னுடைய சொந்த மனைவி அல்லாத வேற ஒருத்திய, அதான் அந்நிய மாம்சம். அந்நிய மாம்சத்தை வித்தவுட் மேரேஜ் யூனியன்ல போற அந்த காரியம், அதுல போய் அழிக்க அக்கினிக்கு இரையாக்கப்பட்ட சோதோம் குமாராவின் ஆவிகள், அந்த ஆவிகள். அப்புறம் காயின் வழியில் செல்கிறவர்கள்,
அதுக்கப்புறம் கூலிக்காக வஞ்சகம் செய்த பிலேயாம் தீர்க்கதரிசியை போலானவர்கள். அதுக்கப்புறம் அக்கால தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு விரோதமாய் கிளர்ச்சி செய்த கோராவை போன்றவர்கள். நான் இதோட முடிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு ஆவிகளை குறித்து சொல்லுது. நான் ஆல்ரெடி சொன்ன மேல ஏறக்குறைய ஒரு 15 வகையான ஆவிகளை சொன்னேன். அதுக்கப்புறம் அவர்களுடைய தன்மைகள், எவ்விதமான தன்மைகள், பூமிக்குரிய தன்மைகள் சொன்னேன். அதுக்கப்புறம் வேதத்துல பழைய ஏற்பாட்டுல எந்தெந்த வித காலகட்டத்துல வந்த நபர்களுக்கு பொருத்தி சொல்றதுன்னு சொல்றேன் இல்லைங்களா? அவங்க எப்பேற்பட்ட யாத்திரையில் வந்த கீழ்ப்படியாத அழிக்கப்பட்டு போன ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோதம் குமாரோவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. காயினுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அந்த கள்ளத்தீர்க்கதரிசி பிலேயாம் அடையாளமா இருக்கிறாங்க. அப்புறம் யாத்திரையில வந்து செய்தியாளரோடு கூட கோராவுக்கு கிளர்ச்சி செய்த கோராவுக்கு, ஸ்தானத்துக்காக கிளர்ச்சி செய்த கோராவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இது எந்த ஆவிகள் எல்லாமே எப்படி கிரியை செய்யுது, என்ன செய்யுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இதெல்லாம் தியானிச்சுட்டு வாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். தேவனோடு கூட இருப்பாங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடலாம். எல்லாம் இருதயங்களை தாழ்த்தி, கிருபை நிறைந்தவரே எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி ராஜா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் பிள்ளைகளாகிய நாங்கள் செய்தியாளன் புறப்பட்டு போயிட்டார் ராஜா. இந்த நேரத்துல நாங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு மிக அருகாமையில் இருக்கிறோம். இந்த நேரத்துல பக்க வழியாய் நுழைகிற அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது சபைக்குள்ளாக. அதை இனங்கண்டு கொண்ட போராட்டத்தின் விசுவாசத்தை எங்களை கூட்டி கொடுங்க. டிஃபெண்டிங் ஃபெய்த், விசுவாசத்துக்காக பக்தி பாராட்டும் ஆவிகள், பக்தி வைராக்கியத்துக்குள்ளாய் நடத்துகிற தன்மைகளை கூட்டி கொடுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் கண்ணோக்கி பாருங்க. எங்களுக்குள்ள ஒருவேளை இந்த ஆவிகளுடைய தன்மைகள் ஒருவேளை இருக்குமானால் இந்த நேரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிள்ளைகளாகிய எங்களை விட்டு இயேசு கிறிஸ்து வெளியே போய் இயேசு நாமம் அப்பா மீண்டுமாய் விடுதலையின் ஆவிக்குள்ளாய் நாங்கள் கட்டளை எடுக்கிறோம் ராஜா. யாத்திரையின் செய்தியாளனுக்குள்ளாயும் ராஜா, ஏனோக்கை போலவும் இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தினுடாயும் செய்தியாளன் செய்திக்குள்ளாவும் வர கிருபையை கூட்டி கொடுங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆவிக்குள்ள நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு ராஜா, அந்த ஆவிகளால நாங்கள் பீடிக்க கூடாதபடிக்கு விசுவாசத்தை காற்றுக்கொள்வதற்கு ஏதுவான பெலத்தையும் போராட்டத்தின் குணத்தையும் அந்த ரிவார்டையும் புரிந்து கொள்ள கிருபையை கூட்டி கொடுங்க. பலப்படுத்துங்க. இந்த யூதா புஸ்தகம் எங்களோட போராட்டத்துக்கு ஏதுவான தன்மைகளையும் எதிரிடைய தந்திர உபாயங்களையும் கொடுக்கிறது ராஜா. யார் எதிரி, யார் உண்மையான சகோதரன் என்பதை இந்த செய்தி, இந்த புத்தகம் காட்டுகிறது. நான் இதுல இருந்துதான் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போக முடியும். என்னோட நோக்கங்கள் என்னவா இருக்கிறது, என்னுடைய சபைக்கு வருகிற நோக்கம் என்ன, ஊழியத்தின் நோக்கம் என்ன, இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கான நோக்கம் என்ன, எதுக்காக அந்த செய்தியில இருக்கிறேன், நான் யார், எல்லாவற்றையும் இந்த செய்தி வெளிப்படுத்துகிறது. அதற்காக கூட நன்றி ராஜா. வந்த பிள்ளைகளை பேர் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாறி போட்டோம். குடும்பத்துல செயல்படுகிறதா இப்பேற்பட்ட ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தால் கடிதப்படுத்துகிற ராஜா. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், நீ துன்பத்தை காணாதற்பா என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறட்டும் ராஜா. வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமா ஆசீர்வதிங்க. இந்த நேரத்துல செயல்படுகிறத எல்லா விதமான உலகத்தின் ஆவிகளை கத்தாவே அவர்களை விடுதலை ஆக்கி ராஜா சரியான கைடு கீழாய் பரிசுத்த ஆவி கீழாய் நடத்துங்க ஐயா. வாழ்க்கையில நடக்க போகிற அடுத்த மகத்தான காரியங்களுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர் ஆக தேவையான தன்மைகளை தாருங்க அப்பா. அவருடைய வாழ்க்கைகள் கருத்துல இருக்கட்டும் ராஜா. அது எங்களுடைய கருத்துலயோ தகப்பன் தாய்மாருடைய கருத்துல அவருடைய கருத்துல அல்ல ராஜா, உங்களுடைய கருத்துல இருக்கிறது. நாட்களை இன்னும் அறிவு எனக்கு தாரோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் கத்தாயோட நாட்கள் எவ்விதமாய் இருக்குது என்பது எங்களுக்கு தெரியல அப்பா. நேரமானது மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லாமே வெளியரங்கமாகி கொண்டிருக்கிற ராஜா. நீரும் உடைய வெளிப்பாடுகளை திறந்திருக்கிறேன், முத்திரையை திறந்திருக்கிற ராஜா. நாங்கள் புத்தி இல்லாத கூட்டமாய் அல்ல, புத்தி உள்ள கூட்டமாய் இருந்து விளக்கில எண்ணெயை நாங்கள் வைத்துக் கொண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு உட்பிரவேசிக்க உமோடு கூட ஐக்கியப்பட கிருபையை கூட்டி கொடுங்க. வந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பேரை ஆசீர்வதிங்க. வராதவருடைய இருதயத்துல பேசுங்க. நோக்கங்களை கத்தாவே சரியான விதத்துல திருப்புங்க ராஜா. பலப்படுத்துங்க. என்னோட வழிகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் ஒருவேளை எங்களோட வழிகள் தவறா இருக்கும் பட்சத்தில் அதில் சரியான வழிக்கு கொண்டு வர அப்பா இந்த கால செய்தியாளர் மூலமா எங்களை வழி நடத்துங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். கடைசி பாடலை காணிக்கையின் பாடலை